வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குண்டர் சட்டத்தில் திடீர் கைது, தமிழக அரசின் அதிரடி நடவடிக்கையா, மத்திய பாஜக அரசின் அதிரடி செயல்பாடா என்பது குறித்து நம்மிடம் விவாதிக்க மே 17 இயக்கம் திரு விவேகானந்தன் வந்துள்ளார். அன்புடன் வரவேற்போம். வணக்கம். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து திரு ஷேக் தாவூத் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். பாஜகவின் வழக்கறிஞர் திரு குமரகுரு வந்துள்ளார். அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திரு விவேகானந்தன், இந்த திடீரென்று திருமுருகன் காந்தி அதிரடி குண்டர் சட்டத்தில் கைது என்பது தமிழக அரசின் அதிரடி நிலைப்பாடா அல்லது மத்திய பாஜக அரசின் பிறர் சொல்வது போல அந்த அதிரடி செயல்பாடா? எதை உணர்த்திக்கிட்டது உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? முதல்ல மே 17 இயக்கம் ஒரு ஜனநாயக இயக்கம். அப்போது இந்த ஜனநாயக இயக்கம் தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் மத்திய அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராடிட்டு இருந்திருக்கு. அப்போது இந்த கட்டத்தில் இந்த வருஷமாக 6 வருஷமாக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நாங்கள் மெரினா கடற்கரையை அமைதியாக நடத்தி வந்துடுவோம். அதுக்கு எந்த தடையும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. அப்போது ஜெயலலிதா இறந்த பிறகான இந்த காலகட்டத்தில் இந்த நிலையில்லாத ஆட்சி இங்கே தமிழகத்தில் நிலையிற இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு தடையை விதித்து எங்கள் தோழர்கள் மேலே குண்டர் சட்டம், அதாவது மே 17 சார்பாக தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் மீதும், தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக டைசன், இளமாறன், அருண் ஆகிய 3 பேர் மீதும் குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு ஒரு ஜனநாயக விரோத தன்மை நடக்குதுன்னா அது கண்டிப்பாக மத்திய அரசுடைய தலையீடு தவறு என்றால் இந்த இடத்துல நீங்க கூட்டம் போடக்கூடாது, நடக்கக்கூடாது என்று சட்டம் தடுக்கும் போது மேற்கொண்டு நாங்கள் எதிர்த்து சந்திப்போம் என்பது எதன் அடிப்படையில்? இது சட்டத்தை மீறக்கூடிய செயல் அல்லவா? இது மெரினாவில் நடத்துற நினைவேந்தல்ங்கிறது ஒரு போராட்டம் கிடையாது. அது போராட்டம் சொல்லி மறுபடியும் நீங்க அங்க அந்த இடம் அதற்கு உகந்தது இல்லை என்று அனுமதி மறுக்கப்பட்ட 6 வருடம் அங்கதானே நடத்திருக்கோம். அப்ப எந்த தடையும் நடத்துனீங்க. இதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு விஷயம் வரும்போது பெரிய விஷயம் ஆயிடும். ஒரு தேர்வு முறையில குறைபாடு மே 17 இயக்கத்துக்கு மட்டுமல்ல, அதற்கு முன்பே எந்த கூட்டமும் கூட்டக்கூடாது என்பது தடை ஏற்கனவே இருக்குது. இது உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட தடையாக இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு இங்கு கூட்டம் நடத்தக்கூடாது என்று தடை போடும் போது அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு வேறு வழிதான் பார்க்க வேண்டும். நீங்க இப்போ எம்ஜிஆர் சமாதிக்கு போய் யாரும் அஞ்சலி செலுத்தக்கூடாது, ஜெயலலிதா சமாதிக்கு போய் யாரும் அஞ்சலி செலுத்த முடியாது, அண்ணா சமாதிக்கு யாரும் அஞ்சலி செலுத்த முடியாது, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்த முடியாதுன்னு மத்திய அரசோ தமிழக அரசோ அறிவிக்க தயாரா இருக்காங்களா? எதிர்காலத்துல அனுமதி கொடுப்பாங்களா இல்லையா, எந்த அடிப்படையில் கொடுப்பாங்கன்றது பல கோணம் பல பார்வையில் இருக்கும். ஆனால் இங்கு கூட்டம் நடத்தக்கூடாது என்பது அடிப்படையில் ஜல்லிக்கட்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக பார்க்கும்போது இங்க மறுக்கப்படுகின்றது, தடை செய்யப்படுகின்றது. அதற்கான அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இல்ல, அப்படி தடை செய்கிறது அது மானுட விரோதம், இயற்கை விதிக்கே எதிரானது. நீங்க நினைவஞ்சலி செலுத்துறதுங்கிறது ஐநாவுடைய விதிப்படி அது மக்களுடைய எல்லா தேசிய இன மக்களுடைய அடிப்படை உரிமை. அதை தடை செய்யறதுக்கு எந்த அரசுக்கும் உரிமை கிடையாது. அதை நாங்கள் 6 வருஷமா மெரினா கடற்கரை நடத்தியிருக்கோம். மெரினா கடற்கரையில் எல்லா மக்களும் எல்லாருக்கும் கடற்கரைக்கு பக்கத்திலையும் நீர்நிலைகளுக்கு பக்கத்திலையும் அஞ்சலி செலுத்துறது தான் தமிழர்களுடைய 6000 ஆண்டு மரபு. இது நீங்க ஆதிச்சநல்லூர் இதில் கூட நீங்கள் பார்க்க முடியும். அந்த தொல்லியல் மரபில் கூட நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தான் அவங்க அஞ்சலி செலுத்திருக்காங்க. அப்போது இந்த கடற்கரைக்கு அந்த பக்கம் தான் அந்த மக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த கடற்கரை தான் அந்த மக்களுடைய ரத்தத்தை சுமந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கடற்கரையில் நாங்கள் அந்த நினைவஞ்சலி நடத்தாமல் வேற எங்கே நடத்த முடியும்? உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். இந்த பக்கத்தை பார்த்தா அரசு ஒரு தடை போட்டிருக்கும் போது அந்த தடையை மீறி செயல்படும் போது அரசு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள தானே வேண்டும். அதுதானே அரசு. இல்ல, அப்படி கிடையாது. இது தடை செய்யறதே மக்களுக்கு எதிரானது. நீங்க நினைவஞ்சலி கூட்டத்தை நினைவஞ்சலி செலுத்துறத நாங்க கடற்கரையில் நினைவஞ்சலி கூட்டத்துக்கு தடையா அல்லது அங்க நடத்துவதற்கு தடையா? இல்ல, அங்க நினைவஞ்சலி நடத்துறதுக்கு யாரிடம் யார் அனுமதி வாங்கணும்? அது எனக்கு புரியல. நீங்க எம்ஜிஆர் சமாதிக்கு போயிட்டு ஒருத்தவங்க அஞ்சலி செலுத்தணும்னா அவங்க யார்கிட்ட அனுமதி வாங்கணும்னு எனக்கு புரியல. அது அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியுடைய உறுப்பினர்கள், தொண்டர்கள் போறாங்க. பொதுப்படையாக மக்களை திரட்டும் போது ஒரு விஷயம் ஏற்படும் போது ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போல ஒரு அசம்பாவம் ஏற்பட்ட கூடாது என்ற அடிப்படையில் ஒரு மேற்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். அப்படி கிடையாதுங்க. நீங்க 6 வருஷமா எந்த வன்முறை நடந்திருக்கீங்க? எந்த அடிப்படையில் ஜல்லிக்கட்டை பயன்படுத்தி 6 வருஷத்தை பத்தி தேர்வு முறையில ஒரு குறுகிய காலத்தில் ஒரு தேர்வு முறையில ஒரு குறைபாடு இருக்குன்னா நீங்க தேர்வை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அதை சரி பண்ணணும்னு பாப்பீங்களா? திரு ஷேக் தாவூத், முதற்கட்ட பார்வையாக இந்த அதிரடி நடவடிக்கை, அதாவது குண்டர் சட்டம், ஒருவர் குற்றம் புரிவதற்கு முன்பே அதை தடுப்பதற்காக கைது செய்யப்படும் ஒரு தடுப்பு காவல் சட்டம் தான் குண்டர் சட்டம். இங்கு என்ன குற்றம் நடக்கப் போகின்றது? தடையை மீறி ஒரு கூட்டம் கூட்டினால் அது குண்டர் சட்டத்துக்கு உகந்ததா? இந்த விஷயத்தை குண்டர் சட்டம் பாயுமா? எந்த அடிப்படையில் குண்டர் சட்டம்? எதற்கு இந்த அச்சுறுத்தல்? குண்டர் சட்டத்தை பற்றி முதல்ல விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒருத்தர் நம்ம ஒரு 3-4 கேஸ் முதல்ல இருந்தால் தான் அவங்க மேலே குண்டர் சட்டம் போடுவாங்க. அந்த கேஸ் எதன் அடிப்படையில் ஒன்று இருக்குது. ஆமாம், அதனால் 3-4 கேஸ் இல்லை, அவங்க மேலே பல கேஸுங்க இல்லை அப்படின்னா புதுசாக உடனே எடுத்தவங்க ஒருத்தன்னு ஒருத்தர் போய் அவர் இனிமேல் பண்ண போகிறாரு, அதனால் அவரை கூட்டிகிட்டு நாங்கள்
குண்டர் சட்டம் போடுறோன்னு போட மாட்டாங்க. சரி. அதனால அவர் மேல முதல்லயே வந்து பல கேஸ்கள் இருக்கலாம், இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல அந்த கேஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்ற இல்லை, அதனால அதை பொறுத்து தான் அந்த குண்டர் சட்டம் அது எந்த அடிப்படையில் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி இருந்தால் கொடுங்க, அதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இல்ல நீங்க ஒரு அரசியல் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு முக்கியமாக தெரிந்திருக்கும் குண்டர் சட்டம் பாய்வதற்கான அடிப்படை நிலைப்பாடு பேஸ்மெண்ட் வந்து எப்படி அது இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. அது நம்ம அதாவது இல்லாமல் எதையும் போட மாட்டாங்க, இல்லாமல் ஏன்னா கோர்ட்ல நிக்காது. நீங்க குண்டர் சட்டத்தை போட்டீங்கன்னா அது கோர்ட்ல நிக்குதோ இல்லையா அப்புறப்பட்ட விஷயம். ஏன்னா அதுக்கு மேல இன்னொரு ரெவ்யூ கமிட்டி எல்லாம் இருக்கு. ரெவ்யூ கமிட்டில போவாங்க. ரெவ்யூ கமிட்டில போகும்போது குண்டர் சட்டம் ஒரு கடுமையான சட்டம் உங்களுக்கு என்ன விட நல்லா தெரியும். கண்டிப்பா அதனால ரெவ்யூ கமிட்டி இருக்கு. அதுக்கு ரெவ்யூ கமிட்டில போகும்போது ரெவ்யூ கமிட்டில இவங்க எதை வச்சு நீங்க போட்டீங்கன்னு இங்க கேட்பாங்க. அதுல எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால சும்மா இதெல்லாம் வந்து டக்குனு யார் மேலேயும் குண்டர் சட்டத்தை போட்டுற மாட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்று அவர் இந்த இயக்கத்தை சேர்ந்தவருங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. இன்னொன்று இது வந்து அருமை சகோதரர் விவேகானந்தன் சொல்லும்போது சொன்னார், இது ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படின்னா, ஜனநாயக அமைப்புங்கிறது இந்தியாவை பொறுத்த மட்டும் எப்படின்னா எல்லாரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் ஜனநாயக அமைப்பை நடத்தணும். அதாவது எந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அது சம்பந்தமாக ஊர்வலமோ ஆர்ப்பாட்டமோ எது செய்யணும்னு இருந்தாலும் நீங்கள் காவல்துறை முன் அனுமதி பெற்று தான் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் அது ஏன் அனுமதி கொடுக்கலன்னா நீங்கள் நீதிமன்றம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு மீறி செயல்பட்டால் இதற்கும் குண்டர் சட்டத்திற்கும் என்ன சம்மதம் கேட்குறேன். ஏன் முன்னக்கூடிய அவர் மேலே பல கேஸ் இருக்குங்க, இல்லாமல் குண்டர் சட்டம் போட முடியாது. ஒன்று. அதே மாதிரி அருமை சகோதரர் சொன்னார், எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறதுக்கு மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய சமாதிக்கு போகிறதுக்கு தடுப்பு விதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு விளக்கம் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அருமை சகோதரர் விவேகானந்தன் கேட்டது நல்ல கேள்வி. அது தவறான கேள்வின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சமாதிகள் எல்லாம் அங்கே இருப்பதற்கு போய் பார்ப்பதற்கு மாநில மத்திய அரசுகள் முதல்ல அனுமதி பெறப்பட்டு தான் இங்கே சமாதி இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கும் வருஷம் வருஷம் நீங்கள் நினைவேந்தல் பண்ணலான்னு இவங்க பெர்மிஷன் வாங்கி பண்ணியிருந்தா யாரும் தடை பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இந்த சமாதிகளை பொறுத்தவரை அதுக்கு தடை போடுவாங்களான்னு கேட்டால் அந்த கேள்வியே தவறானது. ஒரு அடிப்படை நிலைப்பாட்டில் மக்கள் பாமர மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த செயல்பாட்டில் மே 17 இயக்கம் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய முக்கிய பிரச்சனைகளையும் ஒருங்கிணைத்து அது பல கூட்டங்களை கூட்டி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு இயக்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சமீப காலமாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது காவேரி மேலாண்மை பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் மத்திய மாநில அரசை கடுமையாக விமர்சித்துள்ளது. அடிப்படையில் அதன் மீது உள்ள குற்றச்சாட்டு அதுதான். ஆனால் இங்கு குண்டர் சட்டம் பாயும் போது மத்திய அரசு அலுவலகத்தை தாக்கியதாக மற்ற 17 வழக்குகள் உள்ளிட்ட காரணத்தினால குண்டர் சட்டம் பாய்கின்றது சொல்லப்படுகிறது. இது இதற்கு பொருந்துமா? அதே நிலை பார்க்கும்போது மத்திய மாநில அரசு இன்று ஒருங்கிணைத்து செயல்படுவதாக ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் எதிர்க்கக்கூடியவர்களை இப்படி தடுப்பதன் மூலமாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதுதான் ஒரு அரசின் நிலைப்பாடா? இல்லை, இது தவறான கருத்து. நீங்கள் பதிய வைக்கிறது மக்கள் மத்தியில் இது தவறான கருத்து. மே 17 இயக்கம் என்பது அரசை மாற்றி விடுமோ இல்லை அரசுக்கு எதிரான செயல்பாடோ இல்லை அரசை பயங்காட்டி விடுமோ அப்படிங்கிற நிலையெல்லாம் இல்லை. அது அவங்க வந்து ஜனநாயக அடிப்படையில் எந்த கருத்தை வேணாலும், இப்போ நீங்கள் விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, மற்ற நிலைகளை சேர்ந்தவங்க போராட்டம் பண்ணுறாங்க, யார் போராட்டம் பண்ணாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அதுக்கு முறையாக அனுமதி, காவல்துறை அனுமதி பெற்று தான் நீங்க பண்ணணும். போராட்டம் பண்ணும்போது முறையாக அனுமதி கண்டிப்பாக இல்ல அது வந்து மக்கள் போராட்டமாக இருந்தது. அரசும் அதற்கு ஓரளவு இணக்கமாக இருந்தது. நீ அதை ஒரு அரசு நினைத்தால் ஒரு போராட்டமாக இருந்தது, அந்த போராட்டம் இணக்கமாக இருந்தது. அதனால மத்திய அரசும் அதை செய்யறதுக்கு மத்திய மந்திரிகளும் சரி மத்திய அரசும் சரி அதை எப்படி நடத்தலாம்ங்கிறதுக்கு அவங்களே வழி சொல்லி வேகமாக அதற்குள்ள அந்த சட்ட வடிவங்களை சட்ட அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது சட்டத்துறையும் சரி அது சம்பந்தப்பட்ட துறைகளும் சரி அது ஒரு வாரத்துக்குள்ள அந்த வேலைகளை எல்லாம் செயல்படுத்தி கொடுத்தாங்க. மத்திய மாநில அரசுகள் ஷேக் தாவூத்துடைய கவனத்திற்கு மே 17 இயக்கம் இப்ப நடத்தக்கூடிய இந்த கூட்டம் 1 மணி நேரம் கூட இங்க முழுமையாக நடைபெறவில்லை, தடுக்கப்பட்டது. ஆனால் ஜல்லிக்கட்டு விஷயம் தொடர்ச்சியாக சில நாட்கள் நடைபெற்றது. இதற்கு துணை போனது தமிழக அரசு. எவ்வித அனுமதியின்றி இல்ல நீங்க வந்து முக்தியார் வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில பதிய வைக்காதீங்க. அதாவது இல்ல இதை நீங்க புரியுங்க. முதல்ல இதை வந்து இவங்க வந்து அனுமதியோட 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 5 மணி நேரமோ நடத்தலாம். அதுக்கு முன் அனுமதி பெற்றிருந்தால் தான் நடத்த முடியும்.
என்னன்னா உங்களோட வார்த்தை அருமை சகோதரர் ஏற்புடையது இல்ல அருமை சகோதரர் விவேகானந்தனே சொல்றாரு என்னன்னு கேட்டா நாங்க ஜனநாயக அடிப்படையில தான் இதை செய்யறோம். எங்க மே 17 இயக்கம் என்பது ஜனநாயக இயக்கம்னு சொல்றாரு. அப்ப ஜனநாயக இயக்கம்னு சொன்னா ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும். இங்க வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்குது. இந்தியாவுல முழுமையாக நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த சட்டத்தின் ஆட்சியில தான் நம்ம கட்டுப்பட்டிருக்கோம். அப்ப சட்டப்படி அதுக்கு என்னென்ன வரைமுறை இருக்கோ அந்த வரைமுறைப்படி நீங்க அனுமதி தமிழக அரசு சட்டத்தை பின்பற்றியதா? ஜல்லிக்கட்டு அதுதான் சொல்றேன். அது சட்டத்தை யார் அனுமதி வழங்கப்பட்டது? அந்த இடத்துல தெளிவாரீங்க. மக்களுடைய தேவையை முன்னிறுத்தி அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு தான் அந்த நேரத்துல மறுபடியும் எளிமையா கேக்குறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? ஒரு விஷயத்தை புரியுங்க. ஒரு போராட்டத்திற்கு அரசுடைய மத்திய மாநில அரசுகளுடைய இணக்கத்தோட செயல்பட்ட காரணத்தினால் அது ஒத்து போகப்பட்டது. அதே மாதிரி நீங்க அரசுக்கு இணக்கமாக பாருங்க, அரசுக்கு இணக்கமாக இருந்ததுனால் மக்களுக்கு தேவை மக்களுக்கு தேவை அந்த சட்டம்ங்கிறத அரசு எல்லாமே மக்களுக்கு தேவையான உணர்ந்த போராட்டங்கள் எதுவுமே இல்ல. அதனால அந்த இணக்கம் இருந்ததுனால அது நடைமுறைப்படுத்தட்டு. அதனால அதை விட்டுட்டு இப்ப இருக்கிற எல்லா கட்சிகளும் அனுமதி பெறாம இருந்தாலும் அது வந்து இல்ல சொல்றது கேளு, அனுமதி வழங்கப்படவில்லை. நீங்க சொல்றத கேட்டுக்குங்க. அந்த இதை வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒன்றுபட்டோ அதே நேரத்தில் மத்திய அரசும் மாநில அரசுமே அதுக்கு சரி இப்படி ஒரு நிலை தமிழகத்தில் அனைத்து மக்களும் ஒன்று கூடி போராட்டம் நடத்த இல்ல நீங்க அந்த நிலை இருந்ததுனால அதை பண்ணாங்க. அதுக்காக இனி வர்ற காலத்துல எல்லா கட்சிகளும் கம்யூனிஸ்டா இருந்தாலும் திமுக இருந்தாலும் முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அனுமதி பெறாமல் இல்ல நாங்க இணக்கமா இருக்கோம் நாங்க நடத்துவோம் ஜல்லிக்கட்டை நடத்த விட்டீங்களே அது மாதிரி நடத்த விடுங்கலாம் கேட்க முடியாது. அனுமதி வழங்குவதும் வழங்காமல் இருப்பதும் அரசுடைய கடமை. அப்படி இல்ல, இல்ல சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறை விருப்பப்பட்டால் பின்பற்றவில்லை. காவல்துறை உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் தான் போராட்டங்களுக்கெல்லாம் அனுமதி வழங்குறாங்க. அதனால மே 17 இயக்கத்தை பொறுத்தவரை உளவுத்துறை தகவல் சரியாக இல்லாமல் இருந்திருக்கு. அதனால அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம அதுல சொல்ல முடியும். ஒரு போராட்டம் பண்ணணும்னா எது போன்ற விஷயங்கள் யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? அங்க ஒரு மைக்கு பயன்படுத்தணும், ஸ்பீக்கரை பயன்படுத்தணும், மற்ற மின்கருவிகள் பயன்படுத்தணும், எல்லாத்துக்கும் அனுமதி பெற வேண்டும். கண்டிப்பாக விஷயத்தில் ஜல்லிக்கட்டில் எதுவுமே முறையாக பின்பற்றவில்லை. ஆனால் அரசு வந்து மௌனமாக வேடிக்கை பார்த்தது. அது அரசுக்கு நியாயமானது. ஆனால் இப்போது வந்து அரசுக்கு அப்பாற்பட்டது. அந்த மாதிரி நியாயத்துக்கு போகாதீங்க, அது சரியில்லை. அந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்களாலும் சரி அரசாலும் மத்திய மாநில அரசுகள் எல்லாம் அதுல வந்து இணக்கமான சூழல் இருந்ததுனால அது போனது. அதையே காலத்துக்கு ஒரு தடவை நடந்திருக்குங்கிறதுனால அதையே காலத்துக்கு நம்ம செயல்படுத்த ஒரு நாள் இல்லைங்க, ஒரு மணி நேரம் இல்லைங்க. அதுதான் சொல்றேன். அதனாலதான் அடுத்தடுத்து இப்ப அந்த மாதிரி சம்பவங்கள் வரக்கூடாது. வேடிக்கை இதனாலதான் தடை வந்து தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடாதுன்னு தடை போடுறாங்க. திருக்குமரகுரு, பல குற்றச்சாட்டுகள் மத்திய மாநில அரசின் மீது இருந்தாலும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மே 17 இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு 6 வருடங்களாக இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்போதெல்லாம் தடை வரவில்லை, இப்போது தடை வந்துள்ளது. இந்த தடை எந்த விதத்தில் நியாயமானது, எந்த விதத்தில் ஏற்புடையது? இதில் மத்திய மாநில அரசு தொடர்பு உண்டா? முதல்ல நீங்கள் இந்த குண்டாஸ் சட்டம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுங்க. அது தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். 10 கேஸ் இருந்தால் தான் குண்டாஸ் போடணும் அப்படிலாம் இல்லை. ஒரு கேஸ் இருந்தாலும் குண்டாஸ் போடலான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. என்னன்னா, யார் ஒருவர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாரோ அவர் விளைவிப்பார் என்று அரசாங்கத்துக்கு தெரிந்தால் சந்தேகத்தின் பிரிவென்ஷன் ஆஃப் தான் இது. இது முழுக்க முழுக்க தடுப்பு காவல் சட்டம் தான். இந்த விஷயத்துல ஏன் இவங்களை ஏன் தடுப்பு காவல் சட்டம் நீங்க அது எதுக்கு சொல்றேன்னா, அவர் மேல கேஸ் இருக்குது, அவர் என்னென்ன கேஸ் இருக்குலாம் தேவையில்லை. ஒரு கேஸை வச்சுக்கிட்டு கிரவுண்ட் கேஸை வச்சுக்கிட்டு குண்டாஸ் போடலான்னு இருக்கு. இவர் இது ஏன் இவரை இங்க அந்த ஒரு கேஸ் வந்து அரசியல் பார்வையா மக்கள் எதுவுமே தேவையில்லை. அந்த ஒரு கேஸை வச்சுக்கிட்டு இவர் வெளியில வந்தாருன்னா பொது மக்களுக்கு ஒரு அமைதியை வந்து குந்தகம் விளைவிப்பார் நினைச்சாலே நீங்க அவரை குண்டாஸ்ல போடலாம். அவர் அது தவறுன்னு சொன்னா ஒரே மாசத்துல அட்வைசரி போர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லாம் இருக்கிற அட்வைஸ் போர்டுக்கு போலாம். இப்போ நான் ஒருத்தர் கடுமையாக விமர்சனம் பண்றேன், ஒரு பிரதமரை எதிர்க்கிறேன், இல்ல முதலமைச்சர் எதிர்க்கிறேன்னா ஒரு மோசமான கமிஷனர் உங்க மேல தனிப்பட்ட முறை விரோதத்துல உங்க மேல குண்டாஸ் போட்டா கூட அதுக்கு தான் சட்டத்துல அட்வைசரி போர்டுன்னு போனா அங்க ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லணும். அது ஒரு நாள் முடிஞ்சிடுமா? 30 நாளுக்குள்ளே போடணும். அதை வாங்கி பார்த்தோன்னே செல்லாதுன்ட்டு அங்கேயே முடிஞ்சிடும். அதையும் மீறி போனீங்கன்னா நீங்கள் ஹெச்சிபின்னு இந்த ஆட்கொணர்வு மனு வந்து ஹைகோர்ட்டில் போடணும். முதல்ல 6 மாதம் 1 வருஷம் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போலாம் 1 மாதம் 1.5 மாதத்துலேயே வந்துடுது, அங்கே தீர்வு தெரிஞ்சிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதுக்குள்ளே டீப்பாக நீங்கள் அதுக்கு அந்த சட்டத்துக்குள்ளே போகிறத விட
ஏன் இவங்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கிறாங்கன்னு சொன்னா, இத்தனை வருஷமா நாங்க செஞ்சுட்டு இருந்தோமே, ஏன் இப்ப மட்டும் அனுமதி மறுக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சீரணி அரங்கத்துல இயேசுவோட பிரச்சார கூட்டமும் பொதுக்கூட்டங்களும் எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்து எந்த கூட்டமா இருந்தாலும் எம்ஜிஆர் கலைஞர்னா சீரணி அரங்கம் தான். சரி. இப்ப சீரணி அரங்கத்துல கூட்டம் கேட்பீங்களா? கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா, ஒரு 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 நிகழ்ச்சி நடந்தது. 3 நாள் குப்பையா போட்டு தள்ளினதுனால ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட் சுவமோட்டோவா எடுத்து இனிமேல் பீச்சில் எந்த கூட்டமும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தடை போட்டு. அதுல வந்து இந்த மாதிரி நினைவேந்தல்லாம் நடத்துறது யாரும் பெருசா எடுத்துக்கல. ஜல்லிக்கட்டு நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து மாணவர் சக்தி பெரிய லெவல்ல போனதுக்கு அப்புறம் அதை கலைக்க முடியல. ஒரு சின்ன உதாரணம், தனிப்பட்ட முறையில் நான் ஒரு தப்பு பண்ணா குற்றம், நம்ம ஒரு 50 பேர் பண்ணா வன்முறை, அதுவும் 50,000 பேர் பண்ணா புரட்சி. இதுதான் நம்ம நாடு. எந்த நாடு? எந்த ஒருத்தர் பண்ணா குற்றம், 50 பேர் பண்ணா குற்றம், 50,000 பேர் வன்முறை. வன்முறை. 50 பேர் உங்களுடைய பார்வையில வரேன். இது நடக்கும்போது என்ன அரசு தூங்கி கொண்டா இருந்தது? அதுதாங்க. ஆமா, 5 பேர் சேர்ந்தாங்க, 50 பேர் சேர்ந்தாங்க, 50,000 பேர் ஆயிட்டாங்க. அது என்னன்னா புரட்சி. அது ஏன்னா புரட்சி ஆயிடுச்சு. அது புரட்சியாவது போய் கால அவகாசம் வழங்கப்பட்டது யாரும் இல்லைங்க. அப்படி இல்ல. அவங்க கொஞ்சம் சரி வந்து 1000 பேர் சேர்றாங்க, 2000 பேர் சேர்றாங்கன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ஓவர் நைட்ல கட்ட 10,000 பேர் சேர்ந்தாங்க. அது அப்படியே நின்றுடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி அது தவறுன்னு பண்ணீங்கன்னா தப்பு. ஏன்னா அன்னைக்கு நைட்டே லட்டி சார்ஜ் பண்ணி ஜனநாயக நேரத்தில் பண்ண முடியாது. நீங்களே பார்த்து பண்றதே இல்லையா? பண்ணக்கூடாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்களும் நாளைக்கால் ரோட்ல நின்று குடிநீர் வரலன்னு சொன்னா ஒரு கான்ஸ்டபிள் வந்து நம்மளுக்கு கூட்டு போயிடுவாங்க. அதே இவர் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் தலைமையில ஒரு 50 பேர் நடு ரோட்ல உட்காந்தாங்க வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயா தயவுசெய்து இல்லைங்க, குற்றம் சொல்றேன். நானும் நீங்களும் பண்ணா எந்திரிச்சு போன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கொஞ்சம் எம்எல்ஏ தலைமை வந்து உட்காந்தாங்கன்னா, இல்லை ஊரில் ஒரு 50 பேர் உட்காந்தாங்கன்னா, அம்மா குடிநீர் வர்றதுக்கு நான் ஐடியா பண்ணுறேன், போது ரோட காலி பண்ணுங்கம்மான்னுவாங்க. ஏன் இங்கே ஒரு பார்வை? நீங்கள் என்ன கேட்பீங்க? ஏன் குமரகுரு மட்டும் அடிச்சு அனுப்புறீங்க, இந்த 50 லேடிஸ் மட்டும் ஏன் கெஞ்சு கூத்தாருன்னு கேட்பீங்களா? அதுக்கு தான் விடை கொடுத்துட்டாரு. இல்ல இல்ல, மத்திய மாநில அரசு இறக்கமாக அந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டதால் அப்படி இல்ல, அதற்கு அது நான் வேறுபடுறேன். ஒரு புரட்சியா ஒரு 10,000 20,000 பேர் மாணவர்கள் சேரும் போது அவங்க கோரிக்கை என்னன்னு கேட்டு செய்ய வேண்டியது அரசோட கடமை. நாளைக்கு நீங்க காவிரி போராட்டத்துக்காக 1,00,000 பேர் கொண்டீங்கன்னா அடிச்சுலாம் அனுப்ப முடியாது. அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்கணும், சமாதானம் பேசணும். இந்த விஷயத்துல என்ன ஆச்சுன்னா, ஜல்லிக்கட்டு நடந்ததுல இருந்து மெரினா கடற்கரையை வேற மாதிரி புரட்சியா இந்த போராட்டத்துக்கு பயன்படுத்திடுவாங்களோ அச்சத்துல ஒரு 15 நாள் முன்னாடி ஞாபகம் இருக்கும், ஒரு போலீஸ் எல்லாம் போட்டு ஒரு 10 பேர் ஒன்னா கூடனா கூட அமிச்சிட்டே இருந்தாங்க, வெளில அமிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஜோன், அந்த மெரினா ஜோன் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஜோன். யாருமே 10 பேர் மேல உட்காந்து ஒரு கூட்டம் நடத்தவோ அனுமதி கிடையாது. இவங்க கேட்டாங்க, அனுமதி இல்லை, மறுத்து கொடுத்துட்டாங்க, அது அமிச்சிட்டாங்க. கமிஷன் அவர் எல்லாத்தையும் அவர் இருக்கிற அத்தனை கேஸையும் பார்த்ததில்ல. இவர் வெளியில வந்தா அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும்னு அவர் நினைச்சு அவர் குண்டாஸ் போட்டிருக்காரு. தவறா ரைட்டான்னு சொல்ல வேண்டியது கோர்ட். நான் ஏன் தனிப்பட்ட முறையில் என் கட்சி சார்பாக ஏன் அது கரெக்டுன்னு சொல்றேன்னா, அவங்க உள்ள குண்டாஸில் வச்சது கரெக்டுன்னு சொல்றேன்னா, நல்லா போயிட்டு இருந்த ஜல்லிக்கட்டு விஷயம் பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே போய் எல்லாம் ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்து வெளியில வந்து சொல்றாரு, நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டோம், இதோ பாருங்க வந்து ஆர்டினன்ஸ் வந்துருச்சு, சட்டம் வந்துருச்சு, நாளை காலை எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு சந்திப்போங்கிறாரு. அதே ஒரு வார்த்தை இன்னொரு தப்பு பண்ணிட்டாரு. இதற்கு பெரும் வலிமையாக இருந்த பிரதமர் அவர்களை இவ்வளவு சீக்கிரம் வாங்கி தந்த பிரதமர் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன், தப்பான வார்த்தை சொல்லிட்டார் ஓபிஎஸ். இங்க கலைஞ்சு போறவங்களை நிறுத்தினது யார் தெரியுங்களா? முதல்ல எல்லாம் சந்தோஷத்துல கத்துறாங்க, முதல்ல எழுந்து பேசினவர் இந்த திருமுருகன் காந்தி. டிவியில எல்லா டிவியில லைவ்ல வந்துச்சு. என்ன கேட்டாரு தெரியுங்களா? என்ன அவசர சட்டம்? கொஞ்சமா யோசிங்க. முதல் நாள் வந்து பார்லிமெண்ட் இல்லாத போது அவசர சட்டம் போடணும்னு ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும். சரி, அது வாங்கிட்டு வந்துட்டார் ஓபிஎஸ். நாளை காலை எல்லாரும் இதுல சந்திக்கலான்றாரு, மதுரையில சந்திப்போம், நம்ம எல்லாம் அங்க கூட்டம் கூடி நம்ம வந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்க போறோன்றாரு. அப்படியே ஜம்ப் பண்றாரு, மேல இது மேல ஏறாரு, வாராவதி மேல ஏறாரு, நிக்கிறாரு. யாரும் கலந்து போகாதீங்க. என்ன அவசர சட்டம்? முழு சட்டமும் புதிய சட்டமும் அயன் பண்ணி தோச்சு கையில கொடுக்கணும், அப்பதான் நான் இங்க இருந்து போவேன்னு சொன்னது யார் தெரியுங்களா? இவரு. சரி, என்ன தப்பு இருக்குதுல? பார்லிமெண்ட் இல்லாத போது அவசர சட்டம் வருமா இல்ல பொது சட்டம் வருமா? ஒரு மாசம் ஏமாற்றங்களை சந்தித்த மக்கள் அப்ப என்ன சொல்லணும்னா, அப்ப என்ன சொல்லணும்னா பார்லிமெண்ட்டை கூட்டுங்க, அவசர சட்டம் வேண்டாம் அப்படின்னு சட்ட சிற்பி சொல்லிருக்கணும். ஆனா முதல்ல வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாம் உத்து என்னடா அது முடிஞ்சு போச்சே, இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போனா அப்ப நமக்கு என்ன வேலை இருக்கு, போகாதீங்க அப்படியே உட்காருங்க, நாளை காலையில வந்து புது சட்டம் வரணும் அப்படி நாங்க உட்கார வச்சு. ஆமாங்க, இப்படி ஒரு கூட்டம் சேருவது மிகப்பெரிய கடினமான விஷயங்கள். கூட்டம் சேர்ந்தது, அது முழுமையான வெற்றி பெற்ற பிறகு கூட்டத்தை கலைக்கலாம்னு சொல்றது என்ன தவறு இருக்கு? முழுமையான வெற்றி எப்படி? எத்தனை நாளைக்கு முழுமையான வெற்றி? ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று எப்படி ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தாரோ அந்த அடிப்படையில் முழுமையா நடைபெற்ற பிறகு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அருமையா சொல்றீங்க, முக்தர் சொன்னது கரெக்ட். அடுத்த நாள் காலை ஜல்லிக்கட்டு நடந்ததா பாத்தீங்களா? சரி, நடந்துச்சா? நடந்துச்சு. அப்புறம் ஏன் விலகல? அப்ப என்ன சொன்னாங்க அவங்க? யாரு என்ன சொன்னாங்க? ஏன் பிரியலைங்க? ஏன் பிரியல சொன்னாங்க? அது நிரந்தரமாக எங்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதி வேணும். வாக்குறுதி இல்ல, வாக்குறுதி மட்டும் இல்ல, அந்த பேப்பர் எங்கள்ட்ட காமிங்கன்னாங்க. அதன் பிறகு தாமதமாக காமிச்சீங்க. அவசர சட்டம் அதன் பிறகு எல்லோரும் பார்த்து பார்வையிட்ட பிறகுதான் அதை கலையணும் என்ற முடிவு எடுத்தாங்க. சொன்னார். அது
அவர் சொன்னாரா திருமுருகன் காந்தி? ஐயா ஓபிஎஸ் மேல நம்பிக்கை இல்ல, ஒரு முதல்வர் மேல நம்பிக்கை இல்ல, பிரதமர் மேல நம்பிக்கை இல்ல, பேப்பர் என்னமோ கையில் வச்சிட்டு இருக்காரு, அந்த பேப்பர் நல்ல பேப்பரா கெட்ட பேப்பரா தெரியல, அவரை கொண்டாட சொல்லுங்கன்னு சொன்னாரா? கலையாதீங்க, அவசர சட்டம் எங்களுக்கு தேவையில்லை, ஃபுல் சட்டம் நல்ல நீட்டான சட்டம் வேணும், அது வரைக்கும் எங்கேயே இருங்கன்னு சொன்னது யாரு? நிரந்தரமான சட்டம் வேணும்னு சொன்னாரு. உங்க கோரிக்கை என்ன? ஆமா, ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும். என்னன்னு அதோட அர்த்தம் என்ன கேட்டீங்க? ஆமா, அவசர சட்டம் கொண்டு வந்த திராணி இல்லாத அரசே, அவசர சட்டம் கொண்டு வர திராணி இல்லாத அரசே என்னங்க கொண்டாந்து கொடுத்துட்டோம். இல்ல நீங்க அடுத்த மாசம் தான் வருது, நாங்க இங்கே இருக்கிறோம், ஒரு மாசம் பொறுத்து போறோம். திரு குமரகுருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்போ ஒரு விமர்சனம் வந்தது, இந்த அவசர சட்டம் மூலமாக ஜல்லிக்கட்டு தற்போதுதான் நடைபெறும், அதன் பிறகு தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து மேற்பட்டது. அப்போதுதான் திருமுருகன் காந்தி என்ன சொன்னாரு, முழுமையாக எப்படி அவசர சட்டம் நிரந்தரமாக நிலையான சட்டம் தேவை. நிலையான சட்டத்தை இல்ல, நிலையான சட்டத்துக்கு தடை வராதா? நிலையான சட்டத்துக்கு தடை வராதா? அப்படி சொன்னா எப்படி? அப்போ இல்ல சுப்ரீம் கோர்ட் நினைச்சா எந்த சட்டத்தையும் தடை வராதா? இல்ல நீங்க கேக்குறது எவ்வளவு? நீங்க கேக்குறது நிலையான சட்டம் சொல்லுங்க, நிறைய கேளுங்க. திருமுருகன் ஜல்லிக்கட்டு எப்போ தடுக்கப்படும் சொல்ல வரீங்களா? இப்ப இல்ல, எந்த சட்டமும் எப்பவும் தடுக்கப்படலாம். அப்ப இது கண் துடைப்பு தான் சொல்ல வரீங்களா? எது கண் துடைப்பு? ஜல்லிக்கட்டு நம்ம அரசியல் சாசனமே நான் நினைச்சா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடலாம் சுப்ரீம் கோர்ட். அரசியல் சாசனமே கண் துடைப்பா? நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க, நான் ஒண்ணு தான் சொன்னீங்க. நீங்க என்ன ஐடியால கேக்குறீங்க எனக்கு தெரியுங்க. அப்ப இது கண் துடைப்பான்னா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, திருப்பி சேரலாங்கிறீங்களா? இல்ல திருமுருகன் காந்தி பர்டிகுலரா ஏன் கேட்டீங்கன்னா இந்த காரணத்துக்காக தான். நல்லா இருந்தது, அழகா போராட்டம். திருமுருகன் காந்திக்கு என்ன பலன்? அதுதான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன, திருப்பி அதே கேட்டீங்கன்னா எல்லாரும் கடைஞ்சு போறதுக்கு ரெடி ஆகும் போது எந்திரிச்சு நின்னு போகாதீங்க, முழு சட்டம் வரும்னு சொல்லி மக்களை திசை திருப்பி தேவையில்லாம 2 நாள் அங்க தங்க வச்சு போலீஸ் வந்து தேவையில்லாம அடிக்க வச்சு தீக்கிரையாக்கி எல்லாத்தையுமே இவ்வளவும் பண்ணது மேல அவரால் ஒரு பெரிய அந்த உள்நோக்கம் தான் இப்ப இல்ல. அதே மாதிரி மே 17 இந்த நினைவேந்தல் வந்ததுன்னா 10 பேர் கூட்டினாங்கன்னா அது 50 பேர் ஆகும், 100 பேர் ஆகும். திருப்பி இந்த மாதிரி பொதுநிலை அமைதிக்கு களங்கம் விளைவிக்கும் என்று நினைத்தாலே போதும், அந்த இது போடலாம், பிரிவென்ஷன் போடலாம். விவேகானந்தன் அதாவது திருமுருகன் காந்தி ஏற்கனவே ஜல்லிக்கட்டு விஷயத்தில் கையாண்ட முறை, அந்த ஒரு அச்சுறுத்தல் தான் ஒரு மிகப்பெரிய பயமாக இருக்கிறது. நீங்க விளக்கம் கொடுங்க. அந்த ஒரு அச்சுறுத்தல் தான், அதாவது பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் கொண்டு வந்த பிறகும் அதை கையில் ஓங்கி பிடித்துக் கொண்டு அந்த மக்களை களைய விடாமல் அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முயற்சித்தார். அது போன்ற நிலைப்பாடு இந்த மெரினாவில் மேற்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்றுதான் தடுக்கப்படுது என்று குமரகுருடைய கருத்து. ஆகவே ஜல்லிக்கட்டு மற்ற விஷயத்தில் ஏன் இது போன்ற நிலைப்போக்கில் திருமுருகன் காந்தி செயல்பட வேண்டும்? முதல்ல வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இவங்க அவசர சட்டம்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே கலைஞ்சி போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அதுதான் உண்மை, அதை சொல்லி ஆகணும். அது வந்து திருமுருகன் காந்தி சொல்லி தனிப்பட்ட ஒரு நபர் மேடையில் ஏறி சொன்னால் அதை கலைஞ்சி போகிறதுக்கு அளவுக்குலாம் அந்த போராட்டம் இல்லை. அது வந்து மிக விரிவான ஒரு 10 லட்சம் 12 லட்சம் பேர் திரண்டு இருந்த கடற்கரை முழுவதும் நிரம்பி இருந்த ஒரு போராட்டம். திருமுருகன் காந்திங்கிற ஒரு ஆள் சொல்லி அந்த போராட்டத்தை திசை திருப்பலாம் முடியாது. ஏன்னா எந்த கட்சிகளையும் இயக்கங்களையும் அந்த இளைஞர்கள் வந்து நம்பலை. அதுதான் முதல் விஷயம். அப்போ இதில் கருத்து சொல்கிற உரிமைங்கிறது எல்லாருக்கும் இருந்தது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில். அந்த வகையில் இந்த சட்டத்தை நம்ப முடியாதுன்னு கருத்து சொல்கிற உரிமை எல்லாருக்குமே. முதல்ல இந்த வன்முறை நான் சொல்லி முடிச்சிடறேன். வன்முறை பற்றி பேசினாரு. வன்முறையை நிகழ்த்தினது அரசு. என்ன நடந்துச்சு கடைசி நாள்? இப்படி ஒரு காப்பி கொண்டு வராங்க, அதுக்கு எங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுன்னு கேட்குறாங்க எல்லாரும். அப்போ 1 மணி நேரம் டைம் கொடுக்க தயாராக இல்லை. கடைசியில் 1/2 மணி நேரம் கேட்குறாங்க. 1/2 மணி நேரம் டைம் கொடுக்கல, உள்ள போலீஸ் இறங்கி வராங்க. 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க, அதுக்கும் வராமல் இறங்கி தூக்குறாங்க. அப்போ வன்முறையை தூண்டி விட்டது யாரு? அந்த இதில் வன்முறையை போலீஸ் ஆட்டோவை கொளுத்துனதும் குடிசையை கொளுத்துன வீடியோலாம் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் அந்த போலீஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அதை பற்றி இன்னைக்காவது பிஜேபி கேள்வி கேட்டிருக்கா? இப்போ குண்டர் சட்டம் வந்து யார் மேலே ஒன்றா போடலாம் இருங்க, நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்கல்ல. குண்டர் சட்டம் யார் மேலே ஒன்றா போடலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அவர். கோவை கலவரத்தில் இஸ்லாமியரின் கடைகளை எல்லாம் அடிச்சு உடைச்சாங்கல்ல இந்து முன்னணிக்காரங்க போயிட்டு, அதுல எத்தனை பேர் மேல குண்டர் சட்டம் எத்தனை பேர் மேல குண்டர் சட்டம் பாயப்படுது? இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் மேல குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சா? ஏன் போடல? அவரை தூக்கி உள்ள வச்சிருக்கணும் இல்ல என்ன குண்டர் சட்டத்துல? திருமுருகன் காந்திக்கு மட்டும் குண்டர் சட்டம் வருதுன்னா ஏன் காரணம்? மத்திய அரசினுடைய திட்டங்களையும் பாஜகவினுடைய அயோக்கியத்தனங்களையும் தொடர்ச்சியா மேற்பணி இயக்கம் வந்து அமலப்படுத்திக்கிட்டே வருது. அது காவிரி மேலாண்மை வாரியமா இருக்கட்டும், நீட் தேர்வா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் தொடர்ச்சியா அவங்க வச்சு திட்டங்களை எல்லாம் நாங்க அமலப்படுத்திக்கிட்டே வந்ததால திருமுருகன் காந்திங்கிறது சமூக விரோதி அப்படின்னு தொடர்ச்சியா எச் ராஜா வந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. எந்த பேட்டிக்கு போனாலும் அவர் நாங்கள் வன்மையாக கண்டிச்சு பல இடத்துல சொல்லியிருக்கோம். அவர் திரும்ப திரும்ப சமூக விரோதி சொல்லிட்டே வந்திருக்காரு. அப்போ அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பாஜக சொல்றத வேலையை பார்க்குற தமிழக அரசு வந்து இங்கே இந்த குண்டர் சட்டத்தை திருமுருகன் காந்தி மேலே ஏவி இருக்கு. அப்போ குண்டர் சட்டத்தோடைய வரலாறை தூக்கி பார்த்தோம்னா குண்டர் சட்டம்ங்கிறது 90% அந்த போடப்பட்டவர்கள் எல்லார் மேலேயும் வந்து தப்பாக தான் போடப்பட்டது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி அந்த வழக்குகளை தள்ளுபடி பண்ணியிருக்கு. அதோட இல்லாமல் இது எல்லாமே அரசியல் உள்நோக்கங்களுக்காக இந்த குண்டர் சட்டங்கள்லாம் போடப்படுது. மத்திய மாநில கருத்தும் உயர்நீதிமன்றம் சொல்றேன், என்னோட கருத்து இல்ல. உயர்நீதிமன்றம் குண்டர் சட்டங்கள் அரசியல் உள்நோக்கங்களுக்காக போடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு கூட்டம் சேர்ந்த பிறகு ஏற்கனவே பார்க்கும்போது ஒரு சூழ்நிலை உருவாகியது. மறுபடியும் தமிழக அரசு இது போன்ற விஷயங்கள் எதிர்கொள்ளக்கூடாது, அந்த அரசுக்கு அது ஏற்புடையது அல்ல. இல்ல இவர் சொன்னாரு தமிழக அரசு வந்து அவங்களுக்கு இணக்கமா இருந்தாலும் அந்த போராட்டத்தை வந்து நாங்க அலோவ் பண்ணோம்னு சொல்லிட்டு. அப்போ இனப்படுகொலை இலங்கையில் நடந்தது, இனப்படுகொலை. இலங்கை மேல பொருளாதார தடை விதிக்கணும், இலங்கை மேல ஈழத்துக்கான ஒரு பொது வாக்கெடுப்பு கொண்டு வரணும் தீர்மானம் நிறைவேற்றியது இதே தமிழக சட்டமன்றம் தான். சரி, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது அந்த தீர்மானம் எல்லா கட்சிகளாலும் ஒருமனதாக நிறைவேற்றப்படுது. அப்போ அந்த இனப்படுகொலை நாளை தமிழக அரசே முன்வந்து தங்கள் நிகழ்வா நடத்தி இருக்கணுமா இல்லையா? இல்ல நான் அதுக்கான நினைவு சின்னம் வைக்கணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை மெரினா பீச்ல. அப்ப அதை ஏன் வைக்கல? அப்ப தமிழக அரசுக்கு உடன்பாடு இல்லாதப்பனா அப்ப அந்த சட்டமன்ற தீர்மானம் என்ன ஆகுது? ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தை எடப்பாடி அரசு காலில் போட்டு மிதிக்குதா? அதான் என்னோட கேள்வி. இல்ல அப்ப அதை யாருக்காக போட்டு மிதிக்குது? அப்படி மிதிக்குதுன்னா பாஜக சொல்றதை கேட்டு நடக்கிறதுக்கு எதுக்கு அதிமுக தனி ஒரு கட்சி? உங்களுடைய அடிப்படை நேரடியான நிலைப்பாடு குண்டர் சட்டம் பாய்தற்கு அடிப்படை காரணங்கள் என்றால் எதை நீங்க முன்வைப்பீங்க? குண்டர் சட்டம்ங்கிறது ரவுடிசம், கடத்தல், இந்த மாதிரியான குற்றங்களுக்காக போடப்பட்டிருக்கு. இப்ப திருமுருகன் காந்தி மேல பாய்ந்ததுக்கு என்ன காரணம்? அதுதான் மத்திய அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களை தொடர்ச்சியா நாங்க அமலப்படுத்திட்டு வந்திருக்கோம். மீத்தேன் திட்டம்னு ஒண்ணு வரப்போகுதுன்னு முதல்ல சொல்லியிருக்கோம். டிமானிட்டைசேஷன் அறிவிச்சப்பே இது முதலாளிகளுக்கான திட்டம், மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்கோம். இப்படி மத்திய அரசு கொண்டு வந்த நீட் திட்டமா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ணியிருக்கோம். மத்திய அரசின் அலுவலகங்களை தொடர்ச்சியா முற்றுகையிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஜனநாயக பூர்வமாக நடந்திருக்கு. அப்போ இது ஜனநாயக போராட்டங்கள்ல இந்த வன்முறைகள் எதுலவுமே ஒரு முறை கூட மேற்பரேகம் தன்னுடைய 8 ஆண்டு வரலாற்றுல ஒரு முறை கூட வன்முறையில் ஈடுபட்டது கிடையாது. அப்ப எந்த அடிப்படையில இவங்க வந்து குண்டர் சட்டத்தை இது மேல ஏவ முடியும்? சரி, குண்டர் சட்டம் அடிப்படை நிலைப்பாடு என்ன? அந்த நிலைப்பாடை மையப்படுத்திக் கொண்டு இந்த சட்டம் பாய்ந்துள்ளதா, அல்லது தமிழகத்தின் இன்றைய அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு மத்திய அரசு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதா? இதை பற்றி நாம் இன்னும் விவாதிப்போம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. திரு ஷேக் தாவூத், குண்டர் சட்டம் என்பது தமிழக மக்கள் பல்வேறு பிரச்சனைகள் ஓங்கி வைத்துக்கொண்டு போராட்டங்கள் நடத்த தினந்தோறும் தயாராக இருக்கின்றார்கள், போராடி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இங்கு சட்டம், அரசு ஒரு விஷயங்களை பார்க்கும்போது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அவர்களை அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கட்டுப்படுத்துவது தான் முன்னோக்கில் செயல்படுகின்றது. மத்திய மாநில அரசு ஒன்றுபட்டு செயல்படுகின்றது. மத்திய அரசு எதை செய்தாலும் மாநில அரசு அமைதியாக மௌனமாக அது காத்து கொண்டிருக்கின்றது. ஜெயலலிதா அவர்கள் இருப்பதற்கு முன்பு அதன் பின்பு பார்க்கும்போது பல வேறுபாடுகள், பல வித்தியாசங்கள் மாறுபட்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இருவரும் மத்திய மாநில அரசும் தன்னுடைய சுயநலத்திற்காக எங்களை மக்களையும் போராட்டக்காரர்களையும் வஞ்சிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது. அடிப்படையில் எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் குண்டர் சட்டம் பாய்ந்து இருக்கின்றது. மேற்கொண்டு என்ன காரணம் என்பது அப்புறம் தெரியும் என்று சொல்லப்படுவது ஒரு வேடிக்கையாக உள்ளது. குண்டர் சட்டம் பாயும் போது அதற்கான காரணங்கள் முன்னோக்கி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் எந்த காரணங்களும் சொல்லாமல் பாயக்கூடிய நிலைப்பாடில் ஒரு மிகப்பெரிய வேடிக்கையாக உள்ளது. இதை எதை உணர்த்துகின்றது? அதாவது நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லும்போது சொன்னீங்க, இங்கே அதிகமாக மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம். என்ன மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் போய்கிட்டு இருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், விவசாய பிரச்சனை ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், விவசாய பிரச்சனைகளுக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விவசாய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது அரசு. ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டமெல்லாம் இங்கே நடைமுறைக்கு வராதுங்கிறத மத்திய அரசும் சொல்லியிருக்கு, மாநில அரசும் சொல்லியிருக்கு. அப்புறம் அதில் என்ன இருக்கு? நீங்கள் வராதுன்னு சொன்னாலும் போராட்டம், அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகு வராதுன்னு சொல்லுவதும், நீட் தேர்வில் பார்க்கும்போது அனுமதி ரொம்ப காலத்துக்கு முன்னாலே சைன் பண்ணப்பட்டது. இப்ப மறுபடியும் அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த இந்த போராட்டத்தை கைவிட்ட பிறகு மறுபடியும் அனுமதி கொடுக்கப்பட்டது. 49 இடத்துல அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது சொல்லப்பட்டது. அதான் 49 இடத்துல 50 இடத்துல பண்றாங்க. தமிழ்நாட்டுல வேணாம்னா தமிழ்நாட்டுல மாவட்ட ஆட்சியாளரே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீங்க வேணாங்கிறது நடத்தாதுங்க, நடக்க மாட்டாங்க அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. யாரும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. எங்கேயாவது எடுத்து ஹைட்ரோ கார்பன் வராதுன்றீங்களா? ஆமா, வராதுன்னு தானே சொல்லிருக்காங்க. அப்புறம் என்ன இருக்கு? அரசு வராதுன்னு சொன்னீங்க. அதுக்கு தானே கேஸ் போட்டிருக்கோம். அதே இல்ல, நீட் தேர்வுக்கு தானே உங்களுக்கு சட்டம் பாஸ் பண்ணி மேல கொடுத்துருக்கோம். ஜனாதிபதியே பார்க்கலாமா? ஆமா, ஜனாதிபதி பார்த்த உடனே அது வரும். எப்ப பாரு, அது ஆட்டோமேட்டிக்கா எப்போ எப்படி நடக்கணுமோ அந்த அரசுடைய வேலை அது நடந்துட்டு இருக்கு. இளைஞர்களுடைய ஒரு விஷயத்துல இருக்கிறது வாழ்க்கை. ஒரு விஷயத்துல தெளிவாங்க, வராதுன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்த பிறகு நீட் தேர்வு எதிர்த்து உள்ளார்கள். தமிழ்நாடு வந்து நீட் தேர்வு மாத்திரம் இல்லங்க, நீட் தேர்வு தமிழ்நாடு மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு, நீட் தேர்வு வராது என்று. ஏங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு மாத்திரம் தாங்க நீட் தேர்வு. அதனால அதை மாத்திரம் முன்னிலைப்படுத்திட்டு பேசாதீங்க. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் இங்க இருக்காங்க, எல்லா கல்வியும் படிச்சுட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து அவசர சட்டம் எங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே சட்டசபையில் அனைத்து கட்சியும் ஒன்று திரண்டு பில் பாஸ் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்குறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குமே வந்து அந்த துறையினுடைய செயலாளரே என்ன சொல்லியிருக்காரு, ஜூன் மாதம் வரைக்குமே வந்து எதுவுமே பண்ண வேணாம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அங்கிருந்து எஸ்ஆர் நோட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷனே கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. போராட்டம்
தடையை மீறி போராட்டம் நடத்தினால் இல்ல தடையை மீறி போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதே மாதிரி ஒரு ஜனநாயக கட்சி அரசியல் இயக்கங்களாக உள்ளது. மக்களுக்காக போராடுகிறவர்கள் சட்டத்தை மதித்து சட்டத்துக்கு உட்பட்டு தானே போராடணும். அது இல்லாம அதுல சட்டத்துக்கு எதுங்க விதிவிலக்கு? எந்த அரசியல் கட்சி இப்படி நடந்திருக்கு? இல்ல எல்லா அரசியல் சட்டத்துக்கு கட்சியும் உட்பட்டு எந்த அரசியல் ஏங்க, கட்சியில உட்பட்டு வரம்பு இல்ல இல்லையா? இல்ல மீறினா என்ன பண்ணுவாங்க? கைது பண்ணுவாங்க. கைது பண்ணி கேஸ் போடுவாங்க. என்ன கேஸ் போடுவாங்க? இல்ல அவங்க மேல என்ன இருக்கோ அதுக்குள்ள கேஸ் போடுவாங்க. காவல்துறையால் எந்த நிலைக்கு நீங்க போக இல்ல, போறீங்களோ நீங்கள் சொல்வது போல திருமுருகன் காந்தி விஷயத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெறவில்லை. ஒரு நினைவு தினமாக அந்த தினம் கொண்டாடப்பட்டு செயல்பட்ட விஷயத்தில் குண்டர் சட்டம் பாயுதுன்னா அதற்கான காரணம் கேட்டா இனிமே தெரிய வரும் சொல்லப்படுவது வேடிக்கை இல்லைங்களா? கண்டிப்பாக. அதாவது அவர் மேல உளவுத்துறை மூலமாக என்ன ரிப்போர்ட் இருக்கிறதுங்கிறது தெரியணுங்க. தெரிஞ்சுதானே அவங்க குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. அதனால தெரிந்த அடிப்படையில குண்டர் சட்டம் பாயும் போதே எதன் அடிப்படையில் என்று முன்னிலை அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை. ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டவர்கள், சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள், யாரு மேல எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் சட்டப்படி தான் அந்த நடவடிக்கை நடக்கும். சட்டப்படி பார்க்கணும். அதே மாதிரி தமிழக அரசு ஏன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்? என்ன அவசியம்? இல்ல கண்டிப்பா தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல வேற ஆந்திராவில் நடந்துச்சா? இல்ல டெல்லியில் நடந்துச்சா? டெல்லியில் நடந்தா இங்கே அதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவங்க தமிழ்நாட்டில் மெரினா கடற்கரையில் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதே மாதிரி அவர் திருமுருகன் காந்தி ஒரு போராட்டத்தை மீறி நடந்தால் குண்டர் சட்டம் பாயும். திருமுருகன் காந்திங்கிறவர் வேற என்னென்ன போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அவர் தம்பியே சொல்றாரு, பல முற்றுகை போராட்டங்கள் மத்திய அரசு அலுவலகங்கள் பாத்தீங்கன்னா சீமான், வைகோ அவர்கள் எல்லாருமே புரியல. எல்லார் மேலயும் கேஸ் இருக்கு. சீமான் என்ன ஜெயிலுக்கு போகலையா? வைகோ என்ன ஜெயிலுக்கு போகலையா? எல்லாருமே என்ன வைகோ அட்வொகேட், அதனாலதானே அவர் கரெக்டா ஜெயிலுக்கு போறாரு. அந்த மாதிரி ஆமா சட்டத்தை மதிக்கிறாருன்னு அர்த்தங்க. சட்டம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம செய்யறது தப்பு. பல தடவை சட்டத்தை மீறி இருக்கேன், அதனால பல முறை உள்ள வந்து போய்கிட்டு இருக்கேன். ஆமா சட்டம் தெரியும்ல. அதாவது பாமரனுக்கு சட்டம் தெரியாதுங்க. மீறும்போது சட்டம் தெரியாது எப்படி மீறுவாரு? அதனால இல்ல மீறுறதுனாலதான் போறாரு. அப்ப அது மாதிரி இப்ப திருமுருகன் காந்தியும் சட்டத்தை தெரிஞ்சிருப்பாரு. அதனாலதானே போய்கிட்டு இருக்கிறாரு. அதனால சட்டத்தின் மொத்தத்தில் தமிழக அரசுடைய முழுக்க ஜனநாயக நாடுங்க. நீங்க அதாவது இங்க பொருளாளர் நீங்க புரியாம நீங்க புரியாம பேசிடுறீங்க. தேவையில்லாம வேற எங்கேயோ கொண்டு போறீங்க. அதனால நீங்க சரியாக இல்லாதவரை ஜனநாயக நாட்டுல சட்டப்படி தான் எல்லாரும் சட்டத்தை மதிச்சு சட்டத்தின் ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுபடி தான் நீங்க போகணும். சட்டத்தின் ஆட்சி தான் ஜல்லிக்கட்டு நடைபெறும். மக்களுக்காக செயல்படுகின்ற பொழுது அது செயல்பட்டு இருக்காங்க. அதனால அது நடக்குது. அதாவது ஒரு கேள்வி கேட்டார் விவேகானந்த். என்ன கேள்வி கேட்டார்னா, கோயம்புத்தூர் விஷயத்தை மையப்படுத்திக் கொண்டு பாஜக போராட்டங்கள் பண்ணும்போதும் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணதும் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் வல்லூர் கூட்டத்தில் போராட்டம் பண்ணும்போது இதே நிலைப்பாடுதான் கண்டிப்பாக மீறி செயல்பட்டிருந்தா கைது பண்ணப்பட்டிருப்பாங்க. அவங்க பிஜேபியா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் இருந்தாலும் சரி. கண்டிப்பாக எந்த கலவரங்கள் நடந்தாலும் இல்ல எல்லா இடங்கள்லயும் யார் தவறு பண்ணியிருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இல்ல அதனால நீங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும். உங்க மேல குற்றச்சாட்டு இருக்குன்னா அவரை நீங்க கைது பண்ணல, என்ன ஏன் கைது பண்றீங்கன்னு கேட்க முடியாது. குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. திருமுருகன் காந்தியை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னா பிஜேபியினுடைய தலைவர்களை ஏன் கைது பண்ணல நம்ம எதிர்கேள்வி கேட்க முடியாது. அவங்க மேல பிரச்சனை இருந்தா அது காவல்துறை காவல்துறை தான் அதை பாத்துக்கிறோம். நீங்க பாட்டுக்கு என்னைய பிடிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க மேல குற்றச்சாட்டு பண்ணிருக்கு, உங்களை காவல்துறை கைது பண்ணிருக்கு. அது மாதிரி சட்டம் அவர்கள் மேல குற்றம் இருந்தா அவங்களை கைது பண்ண. அதனால கேட்கறது, கொல்றது, பேசுறது எல்லாம் ஜனநாயக நாடு. உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு. அதனால கேட்டுட்டு இருக்கீங்க. தடையை மீறி செயல்படுவது, வார்த்தைகளை அதிகார துஷ்பிரயோகமாக பயன்படுத்துவது, தேசத்துக்கு எதிராக பேசுவது, தேச ஒற்றுமை சீர்குலைப்பது, அபரிதிகமான சில கருத்துக்கள் முன்னிலைப்படுத்துவது, இது எல்லாத்திலையும் பார்க்கும்போது தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம், பல விஷயங்கள் பாயும் இல்லைங்களா? கண்டிப்பா. இதுல அரசியல்வாதிகளுக்கும் ஆளக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அப்பாற்பட்டு அவர்கள் மீது மட்டும் பாயாமல் வேடிக்கை பார்க்கின்றது. இது என்ன புதிய சட்டம்? நீங்க முதல்ல இருந்து ஒரு தவறா ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. ரவுடிஸ் இவங்க தான் குண்டா சட்டம் போயணும். அது எப்படி சொன்னீங்கன்னு தெரியல. கிளியரா சொல்லிட்டேன். பப்ளிக் டிசார்டர், பப்ளிக் ட்ராங்குலிட்டி ரெண்டுத்து யார் பண்ணாலும் அது குண்டாஸ்ல வரும். ஒரு கேஸ் இருந்தாலே வரும், அவ்வளவுதான். அது தேசிய பாதுகாப்பு எந்த கேஸ் சட்டம் வரும். ஆமா, வைகோ அவர்கள் நீங்க அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திலையும் இந்த விஷயத்திலும் பார்க்கும்போது பிரபாகரனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது ஹெச் ராஜா அவர்கள் கருத்து தெரிவித்தார். அப்படி வைத்து இந்த போராட்டங்கள் தந்தால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு கருத்து சொன்னார். பிரதமரை இந்தியாவுடைய பிரதமரை கொன்றவர் அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் முன்வைத்தார் ஹெச் ராஜா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் பார்க்கும்போது எதிரான சில விஷயங்கள் ஒசாமா போட்டோலாம் பயன்படுத்தினாங்க, மற்ற விஷயங்கள் பயன்படுத்த என்ற கருத்து முன்வைக்க
தெரிய வந்தது. இந்த அடிப்படையில் கேட்குறேன், இவர்கள் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது சட்டத்தில் இடம் இருக்கின்றதா, சட்டம் சொல்லி உள்ளதா, அதை மீறி செயல்பட்டுள்ளதா? எல்டிடி வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், அதனோட தலைவர் படத்தை வைக்கக்கூடாது சட்டத்தில் இருக்கா? சட்டத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கம்னு என்னங்க அர்த்தம்? இயக்கம் தடைப்பட்டு செய்யப்பட்டது. அப்ப இயக்கம் தடைனா அதுல இருக்க தலைவர்களும் அப்படிதானே? சரி, அதுதான் சொன்னாங்க, பண்ணக்கூடாது. ரெண்டாவது இப்ப கேட்கறது ஜல்லிக்கட்டு விஷயம். இதுல இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாம அந்த இயக்கம்லாம் உள்ள வந்து அவங்க தலைவர்கள் போட்டோலாம் போடுறது தேவையில்லாதுன்னு சொல்றது கருத்து. இன்னைக்கு கூட நீங்க வாட்ஸ்அப்ல எல்லா போட்டோவோட வந்திருக்கு. ஒரு திமுக ஒரு தொண்டர் வந்து ஸ்டாலினுக்கு மாலை போடுறாரு. அவர் தான் அன்னைக்கு கத்தி கத்தி அன்னைக்கு பேசினாரு. ஒரு பெண்ணு வந்து கேவலமான முறையில் நரேந்திர மோடி அவர்களை தரந்தாந்து விமர்சித்தாங்க. அவங்க பொண்ணு யாருன்னா அந்த ஒரு பேண்ட் வச்சுட்டு இதெல்லாம் பாடினாங்க பாருங்க, நாட்டுப்புற பாடல், அந்த பொண்ணு. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, இவங்க எல்லாருமே வந்த நோக்கம் என்னமோ ஜல்லிக்கட்டுன்ற போர்வையில் முழுக்க 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 மோடி அவர்களை எதிர்த்து தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே இதை விட அபாயகரமாக மன்மோகன் சிங் எதிர்த்தாங்க. எங்க எதிர்த்தாங்க? இப்போ அத்த வாரத்துக்கு கேட்குறேன். ஜெயலலிதா ஆட்சி 5 வருஷமா இருந்தது. இந்த மே 17 மே 31 இவங்கெல்லாம் எத்தனை நாள் வெளியில வந்து ரோட்ல வந்து சண்டை போட்டு உள்ள போயிருக்காங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில தான் இனப்படுகொலை நடந்தது. அப்ப திமுக ஆட்சி இங்க இருந்தது. எத்தனை முறை மே 17 வந்து எதிர்த்து போய் இருங்க போராட்டம். நான் சொல்ற அர்த்தம் கேட்டுங்க. போராட்டம் செய்யறது வேற, போராட்டம் ஜல்லிக்கட்டு மாதிரி செஞ்சு அங்க இருக்க மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டபடி திட்டி எத்தனை நாள் போயிருக்காங்க. ஜெயலலிதா பீரியட்ல எத்தனை நாள் ஜெயலலிதா பீரியட்ல இதே மாதிரி மே 17 வந்து இதுல வந்து மெரினா உட்காந்து 10,000 பேரை கூட்டி எப்ப கத்தி அந்த அம்மா எழுத்து பேசிருக்காங்களா? நினைவேந்தல் இப்ப பாருங்க, நான் சொல்றது நினைவேந்தல் 10 பேர் கூட்டு போய் ஒரு மெழுகுவர்த்தி வைக்கிறது வேற. ஆனா இந்த கடுமையான விமர்சனம் வைக்காத மாதிரி 40,000 பேர் முதல் முறையா மெரினாவுல ஆட்சியில தான் நடந்தது. முழுக்க முழுக்க வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம், எல்லா சட்டங்களும் அது எப்படிங்க ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் தவிர்த்து மற்ற மீது எல்லாம் பாய்கின்றது? எந்த ஆளுங்க ஏங்க யார் மேல பாயுதோ, இப்ப வைகோ மேல வந்து இந்த பொட்டா சட்டம் வந்தது. அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமே கிடையாது. பொட்டா சட்டத்துல அவர் போனாரு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்தாரு. அன்னில இருந்து யாருமே மக்களவையில் பாஜக உறுப்பினர் சாக்ஷி மகாராஜ் கோட்ஸை வந்துட்டு ஒரு தேசப்பற்று உள்ளவர் அப்படின்னு பாராட்டி உள்ளார். அதற்கு எதிர்ப்பு வந்தது. அவர் மீது எந்த சட்டம் பாய்ந்தது, எது போன்ற எதிர்ப்பு இருந்தது? தேச விரோதம் இல்லையா இது? பாராளுமன்றத்தில் பேசுறது சட்டம் வருமா? இந்த குறைந்தபட்சம் கூட பேசக்கூடாதுன்னா மக்களவையில பேசலாமா? அப்படியா? தேசத்தந்தை காந்தி சொல்லக்கூடியவர்கள் சுட்டவரையும் கொன்றவர்களையும் படுகொலைகளையும் பாராட்டலாமா, போராட்டம் தரலாமா? எதை வேணாலும் பார்லிமெண்ட் உள்ள பேசினா பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு பண்ணணும். நீங்க எப்படி வெளியில இருந்து கேட்பீங்களா? இதெல்லாம் இல்லைங்க. எதையாவது ஒண்ணு சட்டத்தை ரீதியா பேசணும். ஒண்ணு இப்படி போனா இப்படி ஜம்ப் பண்றீங்க, இப்படி போனா இப்படி வரீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம், யார் சாமானிய மக்கள்? பாஜக உறுப்பினர்கள் அதெல்லாம் இப்ப சொல்றீங்க தப்பு இல்ல. மே 17 இந்த கௌதம் இயக்கம், நெடுவாசல் பிரச்சனை எல்லாத்திலும் நாங்களும் விரிவா விளக்கமா பண்ணதெல்லாம் காங்கிரஸ் திமுகன்னு வெட்ட வெளிச்சம் சொல்லிட்டோம். ஒரு இடத்துலயாவது மே 17 திருமுருகன் காந்தி ஆமா என் கூட பல விஷயத்தை கலந்துரையாடல் கலந்துக்கிறாரு. ஒரு இடத்துலயாவது ஆமாங்க இவங்க சொன்னது கரெக்ட் தான், இவ்வளவுக்கும் காரணம் காங்கிரஸ் திமுக தான், பிஜேபி இப்ப வந்து அதை அப்படியே செய்யுதுன்னு சொன்னார கேளுங்க. கிடையாது. அவங்களோட மகாத்மா காந்தியை படுகொலை செய்தவரை தேசபக்தர் என்று புகழ்ந்தவர் பாஜக உறுப்பினர் மக்களவையில் இது ஏற்புடையதா? இப்பதானங்க சொன்னேன், பார்லிமெண்ட் நடக்கிறது, பார்லிமெண்ட் இஷ்யூ, பார்லிமெண்ட்ல இருக்கட்டுங்க, இஷ்யூ இருக்கட்டுங்க. நான் கேக்குறேன், ஒரு தேசத்தந்தையை கொன்றவரை அவரை வந்து புகழாரம் பாடுவது ஏற்புடையதான்னு கேக்குறேன். அப்ப ராஜீவ் காந்தி கொன்னவரை புகழாரம் பண்றது கரெக்டா? நான் அதை கரெக்ட் எப்போ சொல்லிருக்கேன்? இப்பதான் கேட்டீங்க, வைக்க கூடாதுன்னு கேட்டீங்க. முதல்ல என்ன கேட்டீங்க? விளக்கம் கேட்டேன். விளக்கம் இப்ப நான் திருப்பி விளக்கம் சொல்றேன். எந்த கருத்துமே யாரும் சொல்லலாம். கருத்தை வச்சு மட்டும் நீங்க வந்து குண்டாஸ் போட முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களோட பாஸ்ட் ஆக்டிவிட்டி இல்லங்க, இவங்க தெளிவா விஷக்கிருமிகள் இல்லங்க, ரொம்பவாதிகள் அச்சுறுத்தல் செய்கின்றார்கள் அப்படின்னு பல கட்ட சொல்றாங்க. மக்களவையில சொல்லும்போது இல்ல முக்தா சொல்லுங்க, ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உண்டான பணியை பாருங்க. நம்ம ஒரு விஷயத்தை கருத்தை திணிக்கிறது இல்லைங்க முக்கியம். நான் சொல்றது அங்க மே 17 ஜல்லிக்கட்டு விஷயத்துல நடந்த தவறுனால இவங்களை பார்த்தா இவங்க வந்து எந்நேரம் திசை திருப்புவாங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு வன்முறை கும்பல் வருது, ஒருத்தர் டக்குன்னு பார்த்து இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னா வன்முறை கும்பல் ஈஸியாக அடிச்சிடும். அதை சொல்ற தேச தலைவராக இருக்க வேண்டியதில்லை, அரசியல் தலைவராக இருக்க வேண்டியதில்லை, சாதாரண மனிதனா இருந்தா போதும். அதை செஞ்சவர் அவர். அன்னைக்கு முடிய வேண்டிய பிரச்சனையை திருப்பியும் தூக்கி இல்ல இது அவசரப்பட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னது ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், மகாத்மா காந்தி சுட்டவரை ஒருத்தர் புகழாரம் பாடுவது எந்த விதத்தில் நியாயம் கேட்கிறேன். அதை மக்களவையில் பேசினாலும் அது குண்டாஸ் வருமா? குண்டாஸ் வரும் சொல்லுங்க. ஒரு பாஜக இல்லங்க, நம்ம தலைப்பு என்ன தெரியுங்களா? மே 17 குண்டாஸ் எப்ப வரும்னு கேட்டா, இந்த இயக்கத்துக்கு வரும்னு கேட்டா, அங்க கொலை பண்ணாரு அவர் மேல என்ன கேஸ் வந்துச்சு? ஐபிசி கேஸ் தான் வந்துச்சு. போட்டாங்க எல்லாரும் மேல தான் போட்டாங்க ஐபிசி கேஸ். டிஃபமேஷன் போடுங்க. அகில பாரதிய இந்து மகா சபை
அதாவது கோட்சேவின் சிலையை நாடு முழுவதும் அமைப்போம் என்று ஒரு தீர்மானம் ஏற்றாங்க. என்ன சட்டம் பாய்ஞ்சது, என்ன நடவடிக்கை மேற்கொண்டீங்க? அப்படியே சொல்லுங்க. அகில இந்திய மகாசபைக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு? தொடர்பு இல்லைன்றீங்களா? சொல்லுங்க. அதுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தொடர்பு இருக்கு சொல்லட்டுமா? அப்ப அப்ப கோட்சே சுடும் போது அப்ப யார் தலைவர் பாருங்க, அது நமக்கு தேவையில்லை. கம்யூனிஸ்டா ஸ்கிப் பண்ணிடலாம். கம்யூனிஸ்ட் நமக்கு தொடர்புங்க சொல்லுங்க. சரி இருக்கட்டும். அப்ப தவறு இல்லையா அது? இல்ல நான் தொடர்பு. அப்போ இந்து மகாசபை உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு கேட்டீங்களா? எங்களுக்கு தொடர்பு இல்லை. அதுல இருக்க சேட்டர்ஜி தான் அடுத்தது வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் ஆனாரு, அவர் தான் எம்பி ஆனாரு. அதை கேளுங்க. வரலாறு கரெக்டா பாருங்க. எங்க இருக்கு ஆர்எஸ்எஸ்? இல்ல இந்து மகாசபையா ஆர்எஸ்எஸ்? ஆர்எஸ்எஸ் தொடர்பு இல்ல. நான் உங்களுக்கு கேட்கறேன், நீங்களே சொன்னீங்க இந்து மகாசபை, இப்ப ஆர்எஸ்எஸ்ங்கறீங்க. இப்ப என்ன நோக்கம் அது? இப்ப 3 வருஷத்துல பாயிண்ட்க்கு வந்துருவோம். 3 வருஷத்துல தோழமை கட்சி என்று சொல்லப்படும் தேவன அமைப்பு என்று சொல்லப்படுகின்றது. சரி, அது எந்த கட்சியா இருக்கட்டும், பாஜக இல்லங்க வேற எந்த கட்சியா இருக்கட்டும், இப்படி ஒரு கருத்து சொல்லும்போது என்ன நடவடிக்கை மேற்கொண்டது? தேச விரோதம் இல்லையான்னு கேட்கறேன். அதாவது இங்க இருந்து ஒருத்தர் மணிசங்கர் ஐயர் ஒருத்தர் போனார் பாகிஸ்தான்ல. அங்க மோடின்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நாட்டுல தீர்வு கிடையாது. அது என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணுங்க, நீங்க தான் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாரு. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்ப கேட்டே போலாமா? ஒரு புக் போடலாம். இவன் தவறு பண்ணாங்களே, நான் பண்ணது தவறு செய்த இல்லைங்க. ஒரே ஆட்சி காலகட்டத்தில் ஒரே விஷயம், உங்களுடைய ஆட்சி நிலைப்பாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கு. மக்களும் சரி தீர்மானம் கொடுக்கும்போது ஜட்ஜை பார்த்து, ஐயா என்ன மட்டும் ஜட்ஜ் கொடுக்குறீங்க, வெளில 30 பேர் திருடுறான் அவனுக்கு கொடுத்தீங்களா கேட்க முடியுமா? யாரு கேட்டு இப்ப கேஸ் நோட்டு பேசுறோமோ அவங்கள பத்தி பேசுங்க. உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் இவர் ஏன் தண்டிக்கல? அவரு மே 17 இயக்க தலைவர் இந்த குண்டாஸுக்கு ஏற்றவரா இல்லையா? அதான் உங்க கேள்வி. நீங்க சொன்னீங்க எந்த அடிப்படையில் நீங்க பிரபாகரன் புகைப்படத்தை பயன்படுத்தி இதெல்லாம் தேச விரோத செயல் சொல்லியிருக்காரு. இது தடை செய்யப்பட்ட இயக்க தலைவர் வைக்க கூடாது. இது தேச விரோதம்னா ஒருபோது மகாத்மா காந்தியை புகழ்ந்ததை பத்தி, கோட்சேவை புகழ்ந்ததை பத்தி ஏன் தேச விரோதம் சொல்லலன்னு கேட்கிறேன். சிலையை வைப்ப சொன்னாங்களே அப்ப ஏன் தேச விரோதம் சொல்லவில்லைன்னு கேட்கிறேன். இப்ப என்னங்க பிரச்சனை? இப்போ நான் இந்து மகாசபை பண்ணதுக்கும் ஆர்எஸ்எஸ் சம்பந்தம் இல்லைன்னு ஹெச் ராஜா வந்து இவர் படத்தையா வைக்கிறீங்கன்னா அவருக்கு அதுக்கு சொல்ல. இப்ப விவாதம் இப்படித்தான் பேசிட்டு போறீங்களா? இது பண்ணலையா அதை பண்ணலையான்னு ஐயா சொன்னது தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. எந்த அடிப்படையில அவர் குண்டாஸ்ல போட்டாங்கன்றத நான் பார்க்கலன்னாரு. நீங்க அப்படியே ஒரு லைன்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, என்ன செஞ்சாருன்னு தெரியாம ஒருத்தரை போட்டீங்களான்னு. இதுதான் தவறான விஷயம். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு எஃப்ஐஆர் போட்டு 4-5 எஃப்ஐஆர் பார்த்து டிடென்ஷன் ஆர்டர்னு ஒன்று இருக்கு. அதை யார் பாஸ் பண்ணணும்? கமிஷனர் பாஸ் பண்ணணும். அதுல டீடைல்ஸ் ஆஃப் டிடென்ஷன் கொடுப்பார், ரீசனிங் என்னன்னு. அதில் எல்லாம் கொடுத்து அந்த காப்பி ஒன்று அவனுக்கும் கொடுத்துட்டு யார் பெட்டிஷனர் ஒய்ஃபோ அவங்க யார் ரிலேட்டிவோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ரொசீஜர். நீங்க திடுதுப்புன்னு எந்த வித முகாந்திரம்லாம் போட்டீங்களா அப்படின்றீங்க. இது சேலஞ்சபிள் ஆர்டர். நீங்க 4 நாளும் சேலஞ்ச் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஏன்னா எப்படியும் அவர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காரு, ஒரு பெயில் போட்டாரு, டிஸ்மிஸ் ஆச்சு, வெளியில வரதுக்கு 15-20 நாள் ஆகும். அதுக்குள்ள நீங்க அட்வைசரி போர்டு போனாலே ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இது அநியாயத்தில் அநியாயம் நினைச்சாங்கன்னா ஒரே நல்ல தூக்கி அவர் குண்டாஸ் ரத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னா, புகைப்படத்தை படத்தெல்லாம் வந்து தேச விரோதம் என்று சொல்லும்போது உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் உங்களுடைய தோழமை இருக்கக்கூடியவர்களை பேசினாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது கேரளாவுடைய முதலமைச்சர் அவர்களை பார்க்கும்போது அவரை தலையை கொண்டு வந்தால் 1 கோடி என்பதும், அதே மாதிரி மம்தா பானர்ஜி 11 லட்சம் என்பதும், பாஜகவை சேர்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்களும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிரே இப்படி பல கருத்தில் பேசப்பட்டது. பாஜக அவர் கட்சி விட்டு நீக்கிட்டுமா இல்லையா பாருங்க. இது ஒண்ணு போதுமா? இன்னைக்கு எதுக்கு காங்கிரஸ்காரங்க நீ மாடு வெட்டுறதுக்கு எதுக்கு கட்சி விட்டு நிக்கிறாங்க? அப்ப ராகுல் காந்தி தவறானவரா? எல்லாரும் தான் கேக்குறேன். தவறானவரா இல்லைங்க? அப்படி இல்லைங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற வேலை செய்யற ஒரு தவறு பண்ணிட்டாருன்னா உங்களோட நன்னடத்தை எப்படி தெரியுங்களா? அவருக்கு கட்சி விட்டு வெளில போடணும். ஆனா நீங்க போட்டீங்களா யூபியில? அப்துல் அசாம் சொல்லிட்டோமா, மோடியோட தலையை கொண்டு வாங்க. நீங்க அவர் இன்னும் கட்சியோட துணை தலைவர் பேசக்கூடாது. அதாவது என்ன நம்ம சப்ஜெக்ட் என்ன? இன்னைக்கு மே 17 இன்னைக்கு சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்களோட இன்புட்டுக்கு தான் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ல அப்பாற்பட்டது. அது நான் கேட்டேன். அடுத்த ஒரு நாட்டிலே போயிட்டு மோடியோட தலையை கொண்டு வாங்கன்ற மாதிரி பேசினவர் தப்பு இல்ல. அத பத்தி நான் எப்பங்க அது நியாயம் சொன்னேன்? அப்ப அதுக்கு ஏன் கண்டிக்கல? நான் எதுக்கு கண்டிக்க முடியும்? ராகுல் காந்தி கேக்குறேன், நீங்க கண்டிச்சு ராகுல் காந்தி ஏன் கண்டிக்கல? கண்டிக்க தவறுதான். அது கண்டிச்சாரா கேட்டிங்களா? கண்டிக்கல தவறுதான். அவங்க தான் கேட்க போறாங்க. எப்படி கேட்கல? இல்ல இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த 3 வருஷம் ஆட்சியில மே 17 தலையிட்ட விஷயம்லாம் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயுமே தலையிட்டு நல்லது செய்யுங்க. அங்க சொல்றோம் நெடுவாசல்ல வராதுங்க. ஒரு நிமிஷம் குமரகுரு மத்திய மாநில எதிர்த்து திருமுருகன் காந்தி பகிரங்கமா சொல்றாரு குற்றச்சாட்டு. எல்லா விஷயத்தையும் அடமானம் வச்சுட்டீங்க, கார்பரேட் கம்பெனி கொண்டு வந்துட்டீங்க, விவசாயம் எல்லாமே ஒட்டுமொத்தம் வைக்கிறாரு. உங்க மேலதான் எதிர்ப்பு. நீங்க எப்படி உங்களுக்கு சரின்னு சர்டிஃபிகேட் இல்ல? ஒரு இயக்க தலைவர் போறாரு, இந்த திட்டம் வரக்கூடாதுங்கிறாரு, எழுதி கொடுக்குறோம், வராது. மாவட்ட தலைவர் சொன்னா தான் வரும், என்ஓசி கொடுக்க மாட்டாங்கன்னு. ஹைட்ரோகார்பன் வராதா? ஹைட்ரோகார்பன் திட்டம் வராதா? அதுதான் வராது. இப்ப எதுங்க சொல்றேன், நெடுவாசல் என்ன நடக்குது? அப்ப என்ன கையெழுத்து போட்டு மறுபடியும் பண்ணது? 39 இடத்துல போடுறது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, குஜராத், ஆந்திரா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே கையெழுத்து போட்டு கீழே சொல்றாங்க, சப்ஜெக்ட் டு தி அப்ரூவல் ஆஃப் கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தால் மட்டுமே இது செய்ய முடியும். இபிஎஸ் வெளில வந்தோன்னு சொல்லிட்டாரு, நாங்க சரி, கொடுக்க okay. மாட்டோம்னாரு. இதை- ஆனால் திருப்பி மே 17 அங்க போய் உட்காரோம். ஆனா பிரச்சனை பண்ணா அது தேச விரோதம் சரி, கிடையாது. okay, okay. அதாவது நான் பொதுப்படி என்ன சொல்றேன்னா, அனல் மின் நிலைய விஷயத்திலையும் பார்க்கும்போது, அணு நிலைய விஷயத்திலையும் பார்க்கும்போது பல விஷயங்கள் இப்படி தான் வந்தது. தமிழக அரசு சொல்லிச்சு நாங்கள் உங்களுக்கு துணையா இருக்கின்றேன்னு சொல்லிச்சு. அதுக்கு பிறகு கருத்து மாறுபட்டிருக்கு, அந்த விஷயம் செயல்பட்டிருக்கு. அது போன்ற அச்சுறுத்தல் அடிப்படையில் தான் பார்க்கும்போது இது போன்ற இயக்கங்கள் மத்திய மாநில அரசை நம்பாமல் மௌனமாக செயல்படுகின்றது. திருமுருகன் காந்தியுடைய பல விஷயங்கள் பார்க்கும்போது போராட்டங்கள் மையப்படுத்திக் கொண்டு செயல்படும்போது ஒரு விமர்சனம் செய்யலாம். அந்த விமர்சனம் மிகவும் பகிரங்கமாக கடுமையாக தாக்குவது, மத்திய மாநில அரசை தாக்கு பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? இந்த கடுமையா தாக்கி பேசுறதுதான் எப்படி சொல்றீங்க? கடுமையாக பகிரங்கமா தாக்கி பேசுகிறார் மோடி அவர்களையும் சரி. பகிரங்கமான ஏதாவது தவறான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரா? இல்ல எப்படி சொல்றீங்க? பகிரங்கமான மக்களுக்கு எதிரான ஒரு திட்டங்களை கொண்டு வரும்போது மக்களின் கோபங்களை பிரதிபலிக்கிற ஒருவர் கோபத்துடன் தான் பேசுவார். திட்டங்களை பத்தி எதிர்க்கலாம், ஆனால் ஒரு அரசை பத்தி நம்ம பேசலாம், விமர்சனம் பண்ணலாம். முழுமையாக ஒரு எதிராளி போல முழுமையாக விமர்சிப்பதும் கருத்துக்கள் மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வரும்போது மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற ஒரு தலைவர் அப்படிதான் பேசுவாருங்க. கோபத்தோட அங்கீகாரம் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்ற அதிகாரம் அரசுக்கு கிடையாது. இல்ல, உங்களுடைய இயக்கத்துக்கு யார் அங்கீகாரம் கொடுத்தாங்க? இவர் வந்து ஐயா பேசும்போது சொன்னாரு, போராட்டம் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாரு. அரசை கேட்டுக்கிட்டுலாம் போராட்டம் நடத்த முடியாது. போராட்டம் என்பதே அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு எதிராக தான். அரசை கேட்டுக்கிட்டுலாம் போராட்டம் நடத்த முடியாது. போராட்டம் நாங்கள் எங்கே நடத்த போகிறோம், என்ன மாதிரி நடத்த போகிறோங்கிற அனுமதியும் அதுக்கான பாதுகாப்பு மட்டும்தான் நாங்கள் அரசுகிட்ட கேட்குறோம், காவல்துறைகிட்ட கேட்குறோம். என்ன போராட்டம் பண்ணணும், ஏன் எது போராட்டம் பண்ணணுமா வேணாமாங்கிற ஆலோசனையை அரசு கொடுக்க முடியாது. அது இயக்கங்களுடைய விருப்பம். இந்த குண்டர் சட்டம் போன்ற சட்டங்கள் எல்லாம் மக்கள் இயக்கங்களை ஒடுக்குவதற்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டப்ப நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க வன்முறை நடந்ததா இல்லையா? அப்போ எத்தனை பேர் மேல குண்டர் சட்டம் தேவைப்படுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா இந்து முன்னணி மேல போட்டிருக்கணும். ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்ட போது நடந்த வன்முறையில அதிமுக காரர்கள் மேல போட்டிருக்கணும். வழக்கு இருக்கு, அதெல்லாம் போடல. குண்டர் சட்டம் போட்டாங்களா? குண்டர் சட்டம் போட்டாங்களா? இல்ல, எந்த சட்டம் நமக்கு இப்போ சொல்ல முடியாது. குண்டர் சட்டம் என்பது மக்கள் இயக்கங்களை ஒடுக்குறது. ஏன் குண்டர் சட்டத்தை பர்టిక్యులரா நீங்க இருங்க, 6 வருடங்களாக அனுமதி வழங்கப்படுது சொல்ல வரீங்களே. குண்டர் சட்டத்தை பத்தி நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். குண்டர் சட்டங்கிறது எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா, குண்டர் சட்டம் போட்டாங்கன்னா குறைந்தபட்சமா ஒரு மக்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு நபரினுடைய வாயை ஒரு 2 அல்லது 3 மாதங்கள்ல இருந்து தொடங்கி 1 வருடம் வரைக்கும் மூடி வச்சிடலாம், எந்த பெயிலும் கொடுக்காம, எந்த அடிப்படையும் இல்லாம. அதுக்கப்புறம் அவங்க குற்றவாளி இல்ல, அவங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்லைன்னு ரிலீஸ் ஆகி வரும்போது, இவ்வளவு நாளா இந்த அரசு இவங்களை சிறையில போட்டு அடைச்ச இந்த அரசு எந்த பதிலும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இந்த சட்டமே ஒரு ஜனநாயக விரோத சட்டமாகத்தான் இருக்கு. வெள்ளக்காரன் எப்படி வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடின மக்களை ஒடுக்கிறதுக்காக சட்டங்களை கொண்டு வந்தானோ, அப்படிப்பட்ட ஒரு சட்டமாக குண்டர் சட்டத்தை தொடர்ச்சியா அரசியல் விரோதி அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தி. நீங்க மட்டும் இல்ல, பல அமைப்புகள் இன்னைக்கு பொதுவாக பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் நிறைய கருத்துக்கள், தனி நாடு, பல விஷயங்கள், பல கருத்துக்கள், முரண்பாடான செயல்பாடுகள் பார்க்கும்போது இளைஞர்களை தூண்டிவிடக்கூடிய செயலில் பெருமளவு செயல்பட்டு பல கருத்துக்கள். ஐநாவினுடைய சாசனம் இருக்குங்க. ஐநாவினுடைய சாசனத்துல இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல இந்திய கவர்மெண்ட் வந்து சைன் போட்டிருக்கு. அதனுடைய பிரிவின்படி சுயநிர்ணய உரிமைங்கிறது அனைத்து மக்களினுடைய அடிப்படை உரிமை. இதை வந்து ஒரு அரசு தடுக்கும் இல்லை தடை செய்யும், அவங்க மேல வழக்கு போடும்னா அது வந்து சர்வதேச சட்ட விதி மீறல். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது இல்லாம இப்ப தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடைய இதெல்லாம் படத்தை பயன்படுத்தினா அது வந்து சமூக விரோதம் அப்படிலாம் சொல்றாரு. அதாவது சென்னை உச்ச நீதிமன்றம் வைகோ அவர்கள் தொடுத்த வழக்கில் கொடுத்த தீர்ப்பின்படி தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு இங்க ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவதில் எந்த தவறும் கிடையாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நான் சொல்லல. அதே மாதிரி அந்த இயக்கங்களுக்கு நிதி உதவியோ இல்ல அந்த இயக்கங்கள் உறுப்பினராக இருக்கிறது தான் சட்டப்படி தவறே தவிர அதுக்கு பிரச்சாரம் செய்வதோ அவருடைய படங்களை பயன்படுத்துவதோ எந்த தவறும் கிடையாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னது. சரி, அதாவது ஒரு 6 வருடங்களாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட பிறகு ஒரு சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அது தடை செய்யப்பட்ட பிறகு அதை மீறதற்கான அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கிறேன். இல்லங்க, இது தமிழக அரசு போட்ட தீர்மானம். அது நடத்தக்கூடாது சொல்லுங்க. நீங்க பீச்சில் பண்ணாதீங்க, மெரினா பீச்சில் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லப்படுது. இல்ல, நாங்க பொதுமக்கள் கூடி அஞ்சலி செலுத்துற இடங்கிறது மெரினா பீச் தாங்க. எங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் காவல்துறை கொடுக்கலங்க. வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் கோட்டம் போராட்டக்கிழமை ஆக்கிடுவீங்களான்னு கேட்கிறேன். போராட்டமே கிடையாதுன்னு நான் சொல்றேன். மக்கள் ஒன்று கூடி அண்டை நாடுகளா பார்க்கக்கூடிய போது மெரினா பீச் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஆர்ப்பாட்டங்களுக்கு வச்சு அஞ்சலி செலுத்துறதுல இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அங்க ஏன் பயங்கர ஆயுதத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. என்ன ஆயுதம்? மெழுகுவத்தி பயங்கர ஆயுதம் அவர் சொல்ல இப்போதைக்கு ஆயுதம் கொண்டு வந்தாங்கன்னு சட்டம் இது போட்டிருக்காங்க, பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ மெழுகுவத்தி தான் பயங்கரவாத ஆயுதம்னு இந்த அரசு சொல்லுதா? மெழுகுவத்தி தவிர வேற எந்த ஆயுதத்தை கொண்டு வந்தாங்க? அதாவது மே 17 இன்னைக்கு வந்து ஒரு சட்டம், குண்டர் சட்டம் பாயிருக்கு.
அவங்க மேலாம் பரவாயில்ல. தமிழக அரசு மீதே பார்க்கும்போது பல ரெய்டுகள் நடந்திருக்கு, பல விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாமே ஒரு அரைக்குறையான சம்பவங்கள் தான் இருக்கின்றது. பார்க்கும்போது முழுமையாக அதனுடைய விளக்கங்கள் எதுவுமே நடைபெறவில்லை. அதில் தான் மக்களுக்கு ஒரு சந்தேகம், மத்திய பாஜக அரசு ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது அழுத்தம் தருகின்றதா? இதற்கு தான் மத்திய மாநில அரசும் இணைந்து கைகோர்ந்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்ட ஒரு கேள்வி உள்ளடங்கியுள்ளது. பல விஷயங்கள், பல ரெய்டுகள் பார்க்கும்போது விளக்கம் விடை இல்லாமல் பாதியில் இருக்கின்றது. உமர் முக்தியார், நீங்கள் வந்து கேட்கும் போதே மக்களுக்கு வந்து தவறான செய்தியை கொண்டு சேர்க்கணும்னு தான் கேட்குறீங்க. நான் வந்து தெளிவுபடுத்தணுங்கிறதுல தான் விரும்புகிறேன். தம்பி கூட விவேகானந்தன் கூட சொல்கிறாரு, என்ன தெளிவுபடுத்த? அதாவது ஐநா சபையில் உள்ள சட்டப்படி யாரையுமே கைது பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம், இல்லை 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 இந்தியாவில் இருக்கோம். இந்திய சட்டம் செயல்படுத்தும், இந்திய சட்டத்தில் கையெழுத்து பேசுறீங்களா? நீங்கள் பேசுங்க, தவறான சொல்றீங்க. இல்லை, அதனால இந்திய அரசு ஜனநாயக முறைப்படி ஜனநாயகத்துக்கு கட்பட்டு எல்லாருமே செயல்படணும்னு நம்ம சொல்றோம். அந்த ஜனநாயகத்துக்கு உட்பட்டு அவர் மேல குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு. சர்வதேச சட்டங்களின்படி உரிமை மீறல் தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, அது உரிமை ஏங்க, அதாவது எந்த உரிமை மீறல் சொன்னாலும் எங்க இப்ப அப்ப ஐநாவில தான் போய் கேட்கணும். தம்பி சொல்றதா எங்க போய் கேட்கணும்? ஐநாவில தான் கேட்கணும். இப்ப அந்த கேஸ் போடணும்னா எங்க போய் கேட்கணும்? ஆமா, ஏன்னா ஐநாவில தானே கையெழுத்து போட்டிருக்கு. இங்க இப்ப கேஸ் போடுறதுக்கு தமிழ்நாட்டுல அதுதானே சொல்றேன். அந்த கருத்தை வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க? இது மாதிரி இருக்கு போல இருக்கு, அப்ப ஐநாவில போய் கேட்கலாம் போல இருக்கு இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, அதுக்காக என்ன பேசுறோம், அதாவது மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க. நீங்க பாட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தர் சில பேர் மேடைகள்ல பேசும்போது பார்த்திருக்கேன், ஆஸ்திரேலியாவில் என்ன நடந்தது தெரியுமா, ஜப்பானில் என்ன நடந்தது, எங்க ஜப்பான்ல நடந்ததே இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனா, அதை விட்டுட்டு நீங்க அந்த தலைவர்கள் மாதிரி பேசாதீங்க, அந்த தலைவர்கள் மாதிரி கேட்காதீங்க. இங்க நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல குண்டர் சட்டம் போட்டிருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருக்கோம். இவர் மேல மாத்திரம் இல்ல, இவர் மேல மாத்திரம் இல்ல, ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி உள்ளவங்க மேல உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கு சரியான தகவல் இருந்தா அவங்க மேல குண்டர் சட்டம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அருமை சகோதரர் குமரகுரு சொன்ன மாதிரி எப்ப வேண்டுமானாலும் யாரு வேண்டாலும் அவங்க மேல இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து நீதிமன்றத்தை அணுகலாம். இல்ல மற்ற எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களோ இல்ல மற்ற அரசியல்வாதிகளோ யார் இருந்தாலும் பல சட்டங்களும் நடவடிக்கை மேற்கொண்டாலும் எல்லாம் அரைக்குறையா இருக்குது தவிர எந்த விளக்கம் முழுமையாக மக்களுக்கு வரலன்ற. இல்ல, என்ன விளக்கம் வராம இருக்கு? இந்த இதுல இருந்து உங்களுக்கு நாங்க பேசிட்டு இருக்கிறது விளக்கமா தெரியலையா? கேக்குறேன். 580 கோடி 570 கோடி எங்கே? அதற்கு இதற்கும் விடையே வரல. கரூர் அன்பநாதன் எங்கே? இதற்கான விளக்கம் வரல. ராம் மோகன் ராவ் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க, ரைடு போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னன்னு வரல. சைதை துரைசாமி வழக்கு என்ன ஆச்சு? இதற்கும் வரல. நத்தம வீட்டில் நடந்த ரைடு சிக்கியது என்னன்றது இதை பத்தி இதற்கும் வரல. அமைச்சர் விஜயபாஸ்கர் வழக்கு என்ன ஆச்சு? அதை பத்தி தெரியல. இரட்டலை தினரிடம் லஞ்சம் பெற்ற முயன்றவர் யார்? தேர்தல் ஆணையர், இதற்கும் தெரியல. ரயில் ஓட்டை போட்டு ஆட்டம் போட்டவர் யார் என்றது அதற்கும் வரல. சசிகலா புஷ்பா என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் அரைகுறையாக தான் இருக்கு. கொலைகேஸ் கூட கொலைகேஸ் இருக்கு, இப்படி ஏகப்பட்ட சாதிக் பாட்ஷா கொலைகேஸ் இருக்கு, இப்படி நீங்க நிறைய கேஸ் அதுக்கு முன்னால் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. சாமர்த்தியமா நீங்க பதில் சொன்னால நிறைய இருக்கு. அதனால ஒரு பேசும்போது நீங்க ரொம்ப சாமர்த்தியமா பழைய விஷயம் நினைச்சு போறீங்க. இதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதாவது அதனால தான் சொல்றேன், நீங்க எவ்வளவு சாமர்த்தியமாக அரசு நிர்வாகத்தை எப்படி குறை கூற முடியுமோ நீங்க அது மாதிரி குறை கூறுறீங்க. இதெல்லாமே வந்து நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிர்வாகத்துல நடந்துகிட்டு இருக்கு, நடக்காம இல்ல, நீதிமன்றங்கள்ல இருக்கு. அப்படி போனா இன்னுமே ஒரு விஷயம் சொல்றாங்க, பாபர் மசீது இடிப்பு வழக்கு இதுவரையும் போய்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கும் நம்ம எல்லாமே சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள், சட்டப்படி செயல்பட விதிமீறல் நான் சொல்லுங்க. அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சட்டமன்ற சொல்றாங்க பாஜக வஞ்சிக்கப்படுகிறது. இல்ல, கண்டிப்பாக பல விஷயங்கள் கேட்பாங்க, எல்லாருமே பேசுவாங்க. அதே போல இப்ப அருமை சகோதரர் விவேகானந்தன் சொல்லும் போதும் சொல்றாரு, இது எல்லாமே நீதிமன்றங்கள் மூலமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், சட்டத்துறை மூலமாக பார்க்க வேண்டிய விஷயம். அது சம்பந்தப்பட்ட துறைகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓட்டு போட்டதே மக்கள் இந்த அரசை முழுமையாக நம்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அந்த அரசை குறை கூறுவதற்கு தான் இந்த போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இல்ல, அதான் உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கு? சட்டமன்றம் இல்ல, நீங்க உங்க நோக்கம் எப்படி இருக்கு? நாங்க முன்னாடி கேட்டிருக்கோம். இல்ல, உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கு? இல்ல, எந்த வகையிலயாவது குறை கடுமையாக விமர்சனம் பண்ணது இல்ல, அதிமுக அரசுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய அவங்க மாத்திரம் இல்ல, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் அத கேட்டுட்டு இருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குண்டர் சட்டத்தில் திடீர் கைது என்பது பற்றியும் நாம் முழுமையாக பல விஷயங்களை பல கோணங்களில் ஆராய்ந்து உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.